தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு சகல கனமும் மகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக. புதிய ஏற்பாடு வேதபாட விளக்கம் என்ற தலைப்பிலே மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை தொடர்ந்து நம்ம தியானித்து வருகிறோம். தேவனுடைய கிருபையினாலே 2024 ஜனவரி மாதத்தில் மத்தேயு 1 அதிகாரத்தை தொடங்கின நாம் இன்றைக்கு 2024 டிசம்பர் 10ஆம் தேதியோட மத்தேயு 28 அதிகாரத்தை நிறைவு செய்ய போகிறோம். இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் என்ற அந்த மகத்தான செய்திக்கு ஒப்பனையாக இன்றைக்கு நிறைவு செய்து இந்த ஆண்டு இறுதி வரை கிறிஸ்மஸ் விழாக்கள், ஃபங்க்ஷன் நிகழ்ச்சிகள், பண்டிகைகள் இருப்பதினாலே விடுமுறை விடுகிறேன். தேவ கிருபையானால் நம்ம ஜனவரி 2025 7ஆம் தேதியில் கர்த்தருக்கு சித்தமானா முதல் வாரத்திலேயே ஆரம்பிக்கலாம்னு இருக்கிறேன். இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த நம்ம அருமையான ஹெட்மாஸ்டர் ஐயா பாபுசாமி கமலாகரன் ஐயா அவர்களுக்கும், சகோதரர் பிரபு அவர்களுக்கும், ஜஸ்டின் அவர்களுக்கும், அவங்க குடும்பத்தாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் எனக்கு இரு கைகளாக இருந்து இந்த இடத்தை பைபிள் ஸ்டடி நடத்த ஆண்டவர் அவங்க கொண்டு கிருபை செய்தார். அவங்க நல்லா வாழணும், ஆசீர்வதிக்கப்படணும், பரலோகத்திலே அவங்க பேர் எழுதப்படுவதோடு பூமியிலேயும் அவங்க செழிப்பாக ஆசீர்வாதமாக இருக்கணும் என்று நான் வாழ்த்துகிறேன். ஒத்துழைக்கிறேன். இது வரைக்கும் வந்து போகிற எல்லா தேவ பிள்ளைகளையும் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். குறிப்பாக ஜான் ரவீந்திரநாத் ஐயா அவர்களுக்கும், ஜேக்கப்பு பால்ராஜ் ஐயா அவர்களுக்கும், சாலமோன் சகோதரருக்கும், பாபு பிரதருக்கும், டாக்டர் சிவா பிரதருக்கும், இன்னும் வந்து போகிற எல்லா தேவ ஊழியர்களுக்கும் என்னுடைய தாழ்மையான நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இவங்களுடைய ஜெபத்தினாலே ஒத்தாசையினால தான் ஒரு வருஷத்தை கடந்து நிறைவு செய்ய கர்த்தர் கிருபை கொடுத்தார். இந்த நாளிலே நிறைவு செய்ய போகிறோம் மத்தேயு 28 அதிகாரம். இந்த 28 அதிகாரத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை போன வாரம் மறந்துட்டேன். என்ன சம்பவம்னா, திரைச்சீலை கிழிந்தது. இயேசு கிறிஸ்துடைய மரணத்திலே திரைச்சீலை 2ஆக மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்ததாக மத்தேயு 27:51 அந்த வசனம் இருக்குது. அதை நேரத்தை கருதி ஏறக்குறைய 1.25 நேரம் ஆயிடுச்சு. அவ்வளோ பெரிய அதிகாரம். அதனால் அது மறந்துட்டேன். இன்றைக்கு அதை கொஞ்சம் டச் பண்ணிவிட்டு 28 அதிகாரத்தை நான் தொடங்க போகிறேன். அதாவது இயற்கையே இயேசு கிறிஸ்துடைய மரணத்தில் வித்தியாசமாக இருந்தது. புயல், மழை, காற்று, பூமி அதிர்ச்சி, பூமி பிளவு, நட்சத்திரங்களிலே சூரியனிலே மாற்றங்கள், இயற்கையாலேயே தாங்க முடியல. சுருக்கமாக சொல்ல போனால் இயற்கையாலேயே தாங்க முடியல. அந்த மரணம் உலகத்தை யாரும் சகிக்க முடியாத ஒரு அநியாயமான மரணம். இன்ன வரைக்கும் கூட கேஸ் நடக்கிறதா சொன்னாங்க. லண்டனில் இன்ன வரைக்கும் கேஸ் நடக்குதா. அது எப்படி அவரை கொள்ளலாம்? எப்படியோ உலக பிரகாரம் மக்களுக்கு அது விளங்காது. முழு உலக மக்களை ரட்சிப்பதற்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனை பலியிட வேண்டியது காலத்தின் கட்டாயமாக இருக்குது. தேவன் நினச்சிருந்தா இயேசுவை பலியாக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் தேவன், வானத்தையும் பூமியும் படைத்த சர்வல்லமுள்ள தேவன். தம்முடைய குமாரனை பலியிடணும்னு அவசியம் இல்லை. இந்த ஜோ பைடன் மாதிரி குற்றங்களை மன்னிச்சிருக்கலாம். போட்டோம்லாம் என் பிள்ளை தாண்ட விடுதலை ஆக்குறேன்னு சொல்லியிருக்கலாம். தேவன் அவர்.
அமெரிக்கா ஜனாதிபதி இல்லை, அவர் உலகத்தையே படைத்த தேவன். சொந்த குமாரண்டி பாராமல் மற்ற எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் 2:2 நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதா பலி அவரே, நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார் என்று போட்டிருக்கு. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, உலக மொத்த பாவத்தையே அவர் சிலுவையிலே சுமந்தார். தேவனுடைய அனாதி தீர்மானம், அது சும்மா சாதாரணம் இல்லை, அனாதி தீர்மானம். நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்த்தீங்கன்னா 13:8 உலகத் தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டின்னு அங்கே ஒரு வசனம் இருக்குது. உலகத் தோற்றத்துக்கு முன்பதாகவே அடிக்கப்பட்ட நிழலாட்டமான ஆட்டுக்குட்டி. ஆதாம் பாவம் செய்த போது தோல் உடைகளை 2 பேருக்கு உடுத்தினாருன்னு படிக்கிறோம். அந்த தோல் உடைகை எப்படி அவங்களுக்கு கிடைச்சது? தேவனுக்கு ஆவிக்குரிய தோல் உடையா? இல்லை, எழுத்தின்படி தோல் உடை தான். எப்படி? ஒரு மிருகம் அங்கே அடிக்கப்பட்டிருக்கணும். ஒரு மிருகம் அடிக்கப்பட்டு அந்த தோலை போட வேண்டியதாக இருக்குது. நம்ம ஆதியில் பழங்காலத்து சிவன் படங்களில், பார்வதி படங்களில் அவங்க தோல் உடைகளை உடுத்திருப்பாங்க. நீங்கள் நல்லா பார்த்தா தெரியும். அந்த சிவன் தான் ஜீவன் என்னப்பட்ட சிவபெருமானாக உலக மக்கள் வழிபடுறாங்க. அதனுடைய ஒரிஜினல் ஆதாம் தான், ஆதாம் ஏவல். அதான் வேற்று கிரகத்திலிருந்து எந்த சாமியை வந்தாங்க அப்படி பார்க்க போனால் நம்ம யோசிக்க வேணாமா? வேற்று கிரகத்திலிருந்து எந்த சாமியை வந்து கும்பிட்டாங்க, எங்கே புறான் நடந்துச்சு, எங்கே நடந்துச்சு? அதெல்லாம் கண்ணு மூக்கு வச்சு மறைவி வந்தது தானே. ஆதியாகமம் 2:7 மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை தேவன் ஊதினார் நாசியிலே, அவன் ஜீவ ஆத்மா ஆனான் இருக்கு. ஜீவன் ஆனான், ஜீவன். அந்த ஜீ என்ற வார்த்தை சமஸ்கிருத வார்த்தையாக இருப்பதனால தமிழில், சுத்த தமிழில் சி என்று மருவி சிவன், சிவன், சிவன் என்று ஆனது. அந்த விழா எலும்பு வந்தது தான் பார்வதின்னு சொல்லி திருவிளையாடல் புராணத்தில் மருவி இருக்கு. ஆணாகி பெண்ணாகி நின்றானடி, சரிப்பாதி பெண்ணுக்கு தந்தானடி. சரிப்பாதி பெண்ணு, பாதி பெண்ணு பாதி ஆண். அதை வந்து புராணமாக காட்டுறாங்க. விழா எலும்பில் ஏவாலை எடுத்து ஏவாலை உருவாக்கினார். திரும்ப ஆதாம்கிட்டே கொடுத்தாரு. ஒரே சரீரத்தில் தான் 2 ரூபத்தை உண்டாக்குனார். அங்கேயும் 2 ஆம்பளை பையங்க, இங்கேயும் 2 ஆம்பளை பையங்க. அங்கேயும் ஒரு சர்ப்பம் கழுத்தில் சுற்றுற மாதிரி இருக்கும், இங்கேயும் சர்ப்பத்தினாலே வஞ்சிக்கப்பட்டாங்கன்னு இருக்கு. அங்கே ஞான பழம் இருக்குது, இது நன்மை தீமை அறியத்தக்க ஜீவ வச்ச கனின்னு இருக்கு. அதனால் அது வேற இது வேறன்ட்டு இல்லை, மருவி கண்ணு மூக்கு வச்சு மருவி இருக்கு. ஆதியாக 3:20 ஏவாள் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயின்னு இருக்க. அதான் ஆதிசக்தி, பராசக்தி, பார்வதின்னு சொல்கிறாங்க. பார்வதினா, பாருனா உலகம், வதி தாயின்னு அர்த்தம். ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் தாயின்னு சொல்லி ஆதியாக 3:20 உள்ளது தான் அந்த வார்த்தை. அதுதான் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது தானே அறிவு. யார் என்ன சொன்னாலும் சொன்னதை வச்சு பகைக்கவோ வெறுக்கவோ திகைக்கவோ யோசிக்கவோ கூடாது. பொருள் என்ன? ஒவ்வொரு பேருக்கு ஒரு பொருள் இருக்குது, ஒவ்வொரு வார்த்தைக்கு ஒரு பொருள் இருக்குது. ஆனால் சொல்லப்போனால் எல்லா வார்த்தைகளையும் தேவன்தான் தாறுமாறாக்கிறார். அதை மறந்துடக்கூடாது. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் தேவன் தான் தாறுமாறாக்கிறார். அவன் செதறி போய் என்னென்ன வேலை செஞ்சானோ அந்த வேலையால் அவன் அழைக்கப்பட்டு அதுவே பின்னாடி ஜாதியாக மாறிடுச்சு. இதுதான் இந்த அறிவு நமக்கு இல்லாட்டினா மற்றவன் மாதிரி நாமளும் மத வெறி, ஜாதி வெறி, சண்டை போட்டுக்கிட்டு தற்கூறியெல்லாம் இருக்க வேண்டியதுதான். தேவ பிள்ளைகளே, ஆதி அப்போஸ்தலர்களுக்கு அது இருந்தது. இப்போ நான் புதுசாக ஒன்றும் சொல்லலை. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் பவுல் சொன்னது தான் இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணினார். 26 அவர் நம்ம ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல, அவருக்குள்ளே அசைகிறோம், பிழைக்கிறோம். உங்கள் புலவர்கள் கூட இவரை பற்றி சொல்லியிருக்காங்கன்னு அத்தனை பட்டணம் புறஜாதிகள் தேவனை சொன்னதாக அங்கே அவன் சொல்கிறானே.
அறியாமல் ஆராதிக்கிற அந்த பலிபீடத்தை வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. அவரைத்தான் நான் சொல்ல வந்தேன், வேற ஒன்றும் சாமியை சொல்லலை, அந்த அவரைத்தான் சொல்ல வந்தேன் அப்படின்னு இவன் சொல்கிறான். அவங்க அறியாமல் ஆராதிக்கிறாங்க, அதான் வித்தியாசம். அப்போ ஏன் பழைய ஏற்பாட்டில் சொல்லலை அப்படின்னா, அது அறியாமையுள்ள காலம். அதில் 30ஆம் வசனம் போட்டிருக்கு, அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவரை போல் இருந்தாருக்கு. கண்ணும் காணாமல் இப்போ சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நீங்கள் கண்டுக்கிற மாட்டீங்களா உங்கள் வீட்டில்? முக்கியமாக மேஜர் விஷயமா இருந்தால் தான் என்ன ஏதுன்னு கேட்பீங்க. அப்படியே சின்ன சின்ன விஷயமெல்லாம் நீங்கள் பெரிய ஆளுங்க அதெல்லாம் லூச்சில் விட்டுருவீங்க. தேவன் அப்படித்தான். குமாரன் வர்ற வரைக்கும், தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பும் வரைக்கும் பழைய ஏற்பாட்டு காரியங்கள்லாம் கண்டுக்கிறாமல் இருந்தார், காணாதவரை போல் இருந்தார். இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டும் பங்கு பங்காக வகை வகையாக சொல்லிட்டு வந்தார். கடைசி காலம் வந்தபோது குமாரன் மூலமாக முழுசாக சொல்லிட்டார்னு எபிரேயர் 2 இருக்குது. முழுசாக அதுக்கு மேலே ஒரு வெளிப்பாடோ தரிசனமோ அதுக்கு மேலே ஒரு எவனும் வரப்போகிறதில்ல. ஏசு தான் லாஸ்ட்டு. ரோமர் 10:4 ஏசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்காருன்னு போட்டிருக்கு, அதில் போட்டிருக்கு. அவர் தான் லாஸ்ட்டு. அதுக்கு மேலே புது பிரமாணத்தை தர்றாரு. அந்த புது பிரமாணம் தான் விசுவாச பிரமாணம். அந்த விசுவாச பிரமாணத்தை புதுசாக தொடங்குறாரு. பழைய ஏற்பாடு நியாய பிரமாணம், புதிய ஏற்பாடு விசுவாச பிரமாணம். இந்த வசனத்தை படிங்க, எபிரேயர் 10:19. எபிரேயர் 10:19 இல்லைம்மா, எபிரேயர் 10:19. எபிரேயர் 10:19. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில், ஆமாம் 10ஆம் அதிகாரத்தில் 19 படிங்க ஐயா. ஆகையால் சகோதரரே, நம்ம பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் பாயிண்ட் நம்முடைய மாம்சமாகிய திரையின் வழியாக புதிதும் ஜீவனமான ஒரு மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணின, நமக்குன்னா அவங்க கிறிஸ்தவங்க, நமக்கு உண்டு பண்ணினபடியால் அல்லேலூயா. புதிதும் ஜீவனமான ஒரு மார்க்கத்தை மாம்சத்தின் திரை வழியாக அது செஞ்சார். வெளிப்படையான திரை இஸ்ரேல் ஜனங்கள் ஆலயத்தில் இருந்தது. இங்கே ஆவிக்குரிய வகையில் தன்னுடைய உடம்பையே திரையாக கிழிச்சார்ன்னு இருக்கு தேவன் இங்கே போட்டிருக்கு. அப்போஸ்தலர் விளக்கம் கொடுக்குறாங்க. அதுதான் மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் கிழிஞ்சதாக இருக்குது. இயேசுவினுடைய மரணத்தில் மேல் தொடங்கி கீழே வரைக்கும் கிழிஞ்சது காரணம் என்னென்னா, தேவனே கிழிச்சு விட்டார்னு அர்த்தம். கீழேருந்து கிழிஞ்சா மனுஷன் அதுக்கு இப்படி கிழிச்சு விடலாம், இன்னும் மேலே வாங்கயா எல்லாரும் அப்படின்னு சொல்லலாம். மேலேருந்து கிழிக்கிறதுனா மேலே எவன் போய் பறந்து போய் கிழிக்க முடியும்? தேவன் தான் அதை செய்தார். ஏன் செய்தார், எதுக்கு செய்தார், அதனுடைய உண்மை ரகசியம் என்ன, சில குறிப்புகள் சொல்கிறேன், எழுதிக்குங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில், எபேசியர், எபிரேயர் வேறு எபேசியர் வேறு. எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் 12லேருந்து படிங்க. அக்காலத்தில், அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்தில் கிறிஸ்துவை சேராதவர்கள், இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், சம்பந்தம் இல்லாத ஆள்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் புறஜாதிகள் பழைய ஏற்பாடு வாக்குத்தத்தங்களுக்கும் அதில் உள்ள பழைய ஏற்பாடு உடன்படிக்கும் அந்நியரும் நம்பிக்கை இல்லாத, கடவுளை பற்றியே நம்பிக்கை இல்லாதவர்களும் இந்த உலகத்தில் தேவன் அற்றவர்களாக இருந்தாங்க. அதான் பாயிண்ட்டு. தேவன் யாருன்னே தெரியல, தேவனே அவங்களுக்கு தெரியாமல் இருந்தாங்க. இஸ்ரேல் ஜனங்க கரெக்டாக அறிஞ்சிருந்தாங்க. அதான் இஸ்ரவேலின் தேவன் சொன்னாங்க. மேன்மை பெருமை அவங்களுக்கு நாங்கள் தான் கண்டுபிடிச்சோம், அந்த உண்மை தான். அதில் அவங்க இருந்தாங்க. புறஜாதிக தேவனற்ற மக்களாக இருந்தாங்க. அப்புறம் இதுக்கு முன்னாடி பழைய ஏற்பாட்டில் தூரமாக இருந்த புறஜாதிகள் பாயிண்ட்டு இப்பொழுது மோசையினால் அல்ல, நியாயப்பிரமாணத்தின் அல்ல, கிறிஸ்து இயேசுவினாலே, அவருடைய இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். அல்லேலூயா. 22 படிச்சிட்டீங்களாமா? 22
அவர் மேல் நீங்களும் 22மா 22ஆம் வசனமா? படிங்க படிங்க. எவர் மேலாம்? கிறிஸ்துவ மேலே எல்லா ஜாதிகளும் எல்லா மக்களும். இன்னொரு குறிப்பு கொடுக்குறேன். கொலோசியர் 1 அதிகாரத்தில் 20-21 படிங்க. கொலோசியரில் 1:20-21. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே, கவனிங்க, சமாதானத்தை சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால தான் உருவாக்கினார். யாருக்காரு சமாதானம், யாருக்காரு சண்டை, யாருக்காருக்கு விரோதம், யாருக்காருக்கு சமாதானம் பண்ணார்? படிங்க. பூலோகத்தில் உள்ளவைகள் எல்லாம், பரலோகத்தில் உள்ளவைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு ஒப்புரவாக்கி கொள்ள தேவனுக்கு அதுதான் பிரியமாயிற்று. இப்படி செய்தால் தான் கரெக்டாக இருக்கும். பூலோகம் பரலோகம் ஒன்றாகும், எல்லா மக்களும் ஒரே கண்ட்ரோலில் வரட்டும் அப்படின்னு திட்டம் போட்டு தேவனுக்கு அது பிரியமாக இருந்ததுன்றிருக்கு. அந்த காரியத்தை இயேசு செஞ்சதுனால தான் இதோ என்னுடைய நேசகுமாரன் இவரில் எப்படி இருக்கேன், பிரியமாக இருக்கிறேன், அதனால இவருக்கு செவி கொடுங்கன்னு சொன்னார். மத்தேயு 17 புரிஞ்சுக்கங்க. அப்புறம் படிங்கம்மா. பாயிண்ட். முன்னே அந்நியராயும் கெட்ட நடக்கையினாலே தேவனுக்கு எதிரிகளாக இருந்த புறஜாதிகளையும் பரிசுத்தராயும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்க, அதனால தண்டனை அவங்க பெறாதபடி இருக்கிறதுக்கு தேவனுக்கு முன்னாடி அந்த எல்லா மக்களையும் நிறுத்தும்படிக்கு. பாயிண்ட். இயேசு கிறிஸ்துடைய மாம்ச சரீரத்திலே அடைந்த மரணத்தினாலே இப்பொழுதே ஒப்புரவாக்கிட்டார். அல்லேலூயா. இதிலிருந்து நம்ம என்ன தெரிகிறோம்? புறஜாதிகள் அந்நியர்கள் என்று இனிமேல சொல்லாதீங்க. எல்லா மக்களும் அந்நியர்கள் இல்லை, புறஜாதிகள் வேற்றுமையான மக்கள் இல்லை. அவங்க எல்லாருக்காக இயேசு இரத்தம் சிந்தினார், மரணம் அடைந்தார், ஒப்புரவாக்கினார். அதை அவங்களுக்கு சொல்கிறதுக்கு தான் சகல ஜாதிகளுக்கு சொல்லுங்கன்னு சொன்னார். லேலுயா. இதை போய் சொல்லுங்க. சொல்லாட்டினா எப்படி தெரியும்? ஒரு ஆளுக்கு லாட்ரி விழுந்துருச்சு, அவருக்கு தெரியல, சொல்லணும்ல உங்களுக்கு லாட்ரி விழுந்துருச்சுன்னு சொல்லணும்ல. அந்த மாதிரி தான் பசியோடு எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணியாச்சு, சொல்லணும்ல போய் ஐயா ரெடி பண்ணிடுச்சு வந்து சாப்பிடுங்க. அந்த மாதிரி தான். அதுதான் நல்ல செய்தி. அதான் சகல ஜாதிகளுக்கு சொன்னார், குறிப்பிட்ட எல்லாருக்கும் சொல்லுங்கள். ஏன்னா எல்லாரையும் ஒப்புரவாக்கிட்டாரு. அதனால் யாரும் அந்நியர்களா, தூரமா, பிசாசின பிள்ளைகளா இனிமேல் எவனும் சொல்லாதீங்க. அப்படி ஏன் சொல்கிறாங்கன்னா, இப்போ பழைய ஏற்பாட்டையே தூக்கி பிடிக்கிறதுனால, இந்த வித்தியாசத்தை புரியாதனால, இன்றைக்கி தற்கூரிகளை போல் இன்றைக்கி ஊழியக்காரன் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி இந்த நிலைமை. மற்ற ஜனங்களுக்கு மத சண்டை, ஜாதி சண்டை இதெல்லாம் வர்றது காரணம் அதுதான். ஆகவே இயேசு மாம்சத்திலே திரையின் வழியாக கிழிச்சு புதிதும் ஜீவனமான ஒரு மார்க்கம். மார்க்கம்னா வழி, மதம் இல்லை. இயேசு தொடங்குறது மதம் இல்லை. மதம்னா பைத்தியம்னு அர்த்தம். இயேசு புதிதும் ஜீவனமான ஒரு மார்க்கத்தை, அதுக்கு தான் விசுவாச மார்க்கம்னு சொல்கிறோம். புதிய ஏற்பாட்டில் விசுவாச மார்க்கம். ரோமர் 12:6 இனிமேல் எவனாவது தீர்க்க தரிசனம் சொன்னால் அவன் இஷ்டத்துக்கு சொல்லாதீங்க. தீர்க்க தரிசனம் வர உள்ளவன் சொல்கிறவே விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவான் இருக்கு. இங்கே போட்டிருக்கு, விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்லு. விசுவாச பிரமாணம்னா புதிய ஏற்பாடு, நியாய பிரமாணம் என்றால் பழைய ஏற்பாடு. அப்போ இன்னைக்கு உள்ள தீர்க்கதரிசிக புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டதை சொல்லணுமே தவிர புதுசாக அவன் சொல்லக்கூடாது. இந்த புது வருஷம் வரப்போகுது, எல்லாம் ஜோசியம் சொல்ல ரெடியாக இருக்கான். வாக்குத்தத்தத்தை எடு, அதை புடி, இந்த வசனத்தை சொல்லு, இதை சொல்லுவோம். ஏன் ஒவ்வொரு மாதமாக வாக்குத்தத்தம் கொடுத்துக்கிட்டு இருப்பார், ஒவ்வொரு வருஷமாக வாக்குத்தத்தம் கொடுத்துக்கிட்டு இருப்பார். நாங்கள்லாம் சோசியக்காரங்கள்லாம் சத்தியம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். சத்தியம் சொல்ல அழைக்கப்பட்டவங்களாம் ஜோசியம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. தலைகீழாக மாறிடுச்சு. அதனால் தயவு செய்து தேவ பிள்ளைகளே, இன்னைக்குள்ளே குறி சொல்கிற ஊழியக்காரங்களை நம்பாதீங்க. பீலையான் குறி சொன்னான் இருக்கு, ஆனால் அவனை வெட்டி கொண்டாங்க. கடைசியில் சிறைச்சினங்க வெட்டி கொண்டுட்டாங்க. கல்லில் இருக்கிறது கடைசியில் நாசமாக தான் போவாங்க. இங்கே வேணால் மக்கள் செல்வாய் ஏமாற்றிக்கிட்டு வேணால் தெரியலாம். கடைசியில் நாசமாக ஒன்றும் இல்லாமல்
உங்களை ஒரு காலம் அறியன்னு சொல்லிட்டாரு. அக்கிரம செய்காரரை என்னை விட்டு அகன்று போங்க. ஏன்னா அவங்க தீர்க்க தரிசனம் சொன்னோம், உமது நாமத்தினாலே சொன்னோம் வச்சோம்னு தானே சொல்கிறான். அவங்க தான் இன்றைக்கு உள்ளவங்க. இன்றைக்குள்ள பிரபலமான தீர்க்கதரிசிகளை ஊழியக்காரங்களை சொல்லி திரிகிற எவனையும் தயவு செய்து நம்பாதீங்க. இங்கே போட்டிருக்கு, விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக தான் அவன் சொல்லணும். விசுவாச பிரமாணம்னா புதிய ஏற்பாடு. அப்போ இந்த புதிய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனம் இருக்கா, வாக்குத்தத்தம் இருக்கா அப்படின்னா இருக்குது. புதிய ஏற்பாட்டில் முழு உலகத்துக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார். என்ன வாக்குத்தத்தம் தெரியுமா? படிங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரத்திலே 25 படிங்க. 1 யோவானில் 2:25 படிங்க. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த, நமக்குன்னு சொல்கிறது எல்லாருக்கும் தான். அதில் இன்னாள் இன்ன சபை, ஒவ்வொரு சபைக்கு தனித்தனியாக வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்க. இந்த சபைக்கு ஒரு வாக்குத்தத்தம், அந்த பாஸ்டரு, அந்த சபைக்கு இன்னொரு பாஸ்டர் ஒரு வசனம் சொல்கிறான். அந்த வசனமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏசாயா எரியாமியான்னு போட்டிருக்கும், சங்கீதம் போட்டிருக்கும். 4000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறது இன்றைக்கி தீர்க்க தரிசனம் வாக்குத்தத்தம்னு சொல்கிறானே, அறிவு இருக்கா? இது கேட்குறவனுக்கு அறிவு இருக்கா? விசுவாசிகள் எவனாவது கேள்வி கேட்குறானா? அதனால் அது பழைய ஏற்பாடு. அந்த இது வேறு. அந்த வாக்குத்தத்தங்கள் உலகத்துக்குரியது, அது வேறு. புதிய ஏற்பாட்டில் இயேசு கொடுக்குற, தேவன் எல்லாருக்கும் கொடுக்குற வாக்குத்தத்தம் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதும் இல்லை, என்பதேண்டு இழுக்கு அதுதான். ஏன் இப்படி அழுத்தி அப்போஸ்தலர் சொல்லியிருக்காங்கன்னா, அதில் 26 பார்த்தீங்கன்னா, உங்களை வஞ்சிக்கிறவங்களை குறித்து இவைகள் வஞ்சிக்கலாம் ஏமாத்துறவங்க அந்த நாட்களிலே எழுப்பிட்டாங்க. ஏமாத்துறவங்களை குறித்து தான் இதை நான் அழுத்தி சொல்கிறேன்னு அப்போஸ்தலர் சொல்கிறாங்க. தயவு செய்து தேவ பிள்ளைகளே, உலகத்தில் அநேக ஆவிகள் தோன்று இருப்பதனால எல்லா ஆவிகளையும் நம்பாதீங்கன்னு 1 யோவான் 4 இருக்கு. எல்லா ஆவிகளையும் நம்பாங்க. அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவர்கள் என்று சோதித்து பாருங்கள். தேவனுடைய ஆவி எதனால் அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கு. அறிக்கை பண்ணுறதுன்னா இயேசு சொன்ன வார்த்தைகளை அப்படியே சொல்கிறது தான், அதுதான் அர்த்தம். அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் வருமென்று கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துடைய ஆவி இதுவே. அது இப்போ இந்த உலகத்தில் இருக்குன்னு அன்றைக்கே சொல்லிட்டாங்க. பிதாவையும் குமாரையும் மறுதளிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. மறுதளிக்கிறதுனா அப்படி வார்த்தைகளை சொல்லாமல் மறைக்கிறது, சொல்லாமல் போகிறது, அந்த அர்த்தம் தான், அந்த அர்த்தம் தான். ஆகவே ஆதி அப்போஸ்தலர்கள் சொன்னது தான் கூட்டாமல் குறைக்காமல் இன்றைக்கி அப்படியே சொல்லிட்டு போகிறவன் தான் சரியான தீர்க்கதரிசியை தவிர, சரியான வாக்குத்தத்தம் சொல்கிறானே தவிர, அவன் இஷ்டத்துக்கு, அவன் இப்போ கற்பனைக்கு, அவன் யோசித்ததுக்கு, அவன் ஜனங்களை பிரியப்படுத்துறதுக்காக அவன் சொல்லிக்கிட்டு இருக்கானா, என்ன தப்பி சொல்லுது? தயவு செய்து சூது வெணியுமா இருங்க, சர்ப்பத்தை போல வினாவா இருங்க. இனிமேல் குழந்தைகளைப் போல புறாக்களைப் போல மட்டும் இருக்கக்கூடாது. அது பரலோகத்துக்கு வேணால் பொருந்தும். இந்த உலகத்தில் பிசாசு இருப்பதினாலே, சிங்காசனம் போட்டு இருப்பதினாலே, உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள்ளே இருப்பதினாலே, சாத்தா பிரபஞ்ச தேவனா இருப்பதினாலே, சாத்தான் உலகத்தின் அதிபதியாக இருப்பதினாலே, வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள் சேனைகள்லாம் இருப்பதினாலே, இங்கே ஊழியம் செய்ய விடுவானா, பிரசங்கம் பண்ண விடுவானா, சத்தியத்தை சொல்ல விடுவானா, வகதேடி சுற்றி திரிகிறான். அப்போ நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், வெளியே சூதாக இருக்கணும். அதான் உங்களை வஞ்சிக்கிறவங்களை கொடுத்து எழுதியிருக்கேன் வாக்குத்தத்தம். இன்னொரு ரகசியம் சொல்கிறேன். 2 கொரிந்தியர் 1:20 தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் முழுவதும், அந்த வசனம் படிங்க. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் முழுவதும் நல்லா கவனிங்க. யாராவது கேட்டால் இதை சொல்லுங்கள். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஆம் என்றும் அவருக்குள் எப்படி இருக்கு? ஆமீன். எல்லா வாக்குத்தத்தம் 1, 2 எல்லா வாக்குத்தத்தங்களும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறதே. அவருக்குள்ள ஆமென் இருக்கு, அவருக்குள்ள ஆமேன்னு இருக்கு. அந்த இயேசு உங்களுக்குள்ளே இருந்தால், அதில் 13:5 படிங்க. அதுலேயே 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அதுலேயே 13ஆம் அதிகாரம், அதில் 13:5 வசனம் படிங்க. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதிச்சு பாருங்க. உங்களை நீங்களே டெஸ்ட் பரீட்சை செய்து பாருங்க.
இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களுக்கே தெரியாதா? நீங்கள் டெஸ்ட் சோதனையில் இல்லாவிட்டா உங்களுக்கு தெரியாது. அதனால் தேவன் கொடுக்குற சிச்சை, சோதனை, பாடுகள், கஷ்டங்களில் இருந்தால் தான் இயேசு உங்களுக்குள்ளே இருக்கிறாருன்னு புரிய முடியும். புரிஞ்சுக்கங்க. இயேசு உங்களுக்குள்ளே இருக்கிறாருன்னு நீங்கள் கன்ஃபார்மாக சொல்லிட்டா எல்லா வாக்குத்தத்தங்களும் அவருக்குள்ளே இருக்குது, அது உங்களுக்கு பலிக்கும். அதனால தான் அவருக்கு ஆமேன்னு பேர். நம்ம ஜெபம் பண்ணும் போது கூட ஆமேன் அல்லேலூயா ஆமேன் சொல்கிறோம்ல, அது ஆமேன் சொல்கிறதுலாம் இயேசுவின் பெயர். அது யூதர்கள் ஆமேன்னு சொல்கிறாங்க, முஸ்லீம்கள் ஆமேன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி கிறிஸ்தவனும் சொல்கிறான்னா எவனுக்கும் அது அர்த்தம் புரியாமல் சொல்கிறான். அப்படியே கடவுள் கிடையாது, இயேசுவின் பெயர் அது. வெளிப்படுத்தல் 3:14 இருக்குது. வெளிப்படுத்தல் 3:14 பாருங்கள். இயேசுவின் பெயர் ஆமேன்னு அதில் இயேசுவே சொல்கிறார். படிங்க. சபை ஒவ்வொரு சபைக்கு தன்னுடைய பேரை ஒவ்வொரு விதத்தில் வெளிப்படுத்துவார். இந்த சபைக்கு தன்னுடைய பேரை வெளிப்படுத்தும் போது உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய படைப்புகளுக்கெல்லாம் ஆதியுமாய் இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது. சிலர் கேட்குறாங்க, மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 9-13 வரை பரவட்ட ஜெபம் சொல்லி கொடுத்தார்ல, கடைசியில் ஆமேன்னு முடிக்கிறாரு. இயேசுவின் நாமத்தில் பிதாவேன்னு சொன்னாரா? அப்போ நாங்களும் சொல்ல மாட்டோம், நாங்கள் ஆமேன்னு தான் சொல்லுவோம்னா தற்கூரி மாதிரி பேசுகிறான். ஆமேன்னு சொல்கிறதே யார்? இயேசுவின் பெயர், இயேசுவின் மூலம் பிதாவே. அந்த அர்த்தம் தான் அது. என்னை எல்லாமலும் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான், என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் செய்வேன்னு யோவான் 14:14 சொன்னது அதுதான். அந்த நாமம் ஆமேன் என்பவரே, இயேசு கிறிஸ்துன்னு சொல்லலாம். அப்படியே நாமங்களுக்கு எவ்வளவோ நாமங்கள் இருக்குது. சரியாக அவருக்கு உள்ள பேர் என்ன தெரியுமா? வார்த்தை தான். புரிஞ்சுக்குங்க, வார்த்தை தான். இதெல்லாம் காரண பெயர். ஆதியிலே வார்த்தை இருந்ததுன்னு இருக்குல்ல, அதான் அவருடைய ஒரிஜினல் பேர். அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து இருந்தது, ஒரிஜினல் பேர் அது. அதனால தேவனாக இருந்தது, ஒரிஜினல் பேர். அந்த வார்த்தை மாம்சமானார். யோவான் 1:14. அந்த மாம்சமாக வந்தவருக்கு இயேசுன்னு பேரிட்டாங்க. இயேசு என்பதற்கு பாவத்தை போக்கி ரட்சிக்கிறவர் என்று அர்த்தம். மத்தேயு 1:21. அதான் இப்போ கிறிஸ்துமஸ்ன்னு கொண்டாடுறோம். மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் இயேசுன்னு சொல்லிட்டு மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் கிறிஸ்து அப்படின்னு போட்டிருக்கு. கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னு அர்த்தம். சங்கீதம் 2 போட்டிருக்கு 6ஆம் வசனத்தில், உலகத்தோற்றம் முதல் என் ராஜாவை சியோன்லேயே அபிஷேகம் பண்ணி வச்சேன்னு சொல்லி தேவனே சொல்கிறாரு. அந்த சியோன் எங்கே இருக்குன்னா பரலோகத்தில் இருக்குது. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு 23-24 பரமசியோன், பரலோகத்தில் சியோன் மலை, அங்கே அபிஷேகம் பண்ணி வச்சுருக்காருன்னா என்னைக்கு எப்போன்னு யாருக்கு தெரியும்? நீதிமொழிகள் 8:22-23 நான் ஆழங்களும் உலகமும் எல்லாம் படைக்க முன்னாகவே நான் ஜனிப்பிக்கப்பட்டேன், ஆதியிலேயே நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன்னு இயேசு சொல்கிறாரு. அவர் வானங்களை படைக்கும் போது செல்ல பிள்ளையா அவர் பக்கத்திலேயே இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதில் 30 வரைக்கும் படிச்சிங்கன்னா எவனுக்கு தெரியுது இந்த ரகசியமெல்லாம்? யோவான் 17ஆம் அதிகாரத்தில் அதுக்கு தான் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, உலகத்தோற்றம் முதல் பிதாவே உம்மிடத்தில் உண்ட அந்த மகிமையை எனக்கு வெளிப்படுத்துங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறார். உலகத்தோற்றத்துக்கு முன்பதாகவே இயேசுவுக்கும் தேவனுக்குள்ள அந்த காரியம்தான். அவர் ஆதி அந்தமாக இருக்கார், முந்தினவர் பிந்தினவராக இருக்கிறாரு. அவர் இந்த மனுஷனாக பிறந்தனால பாலகனாக கொடுக்கப்பட்டார், குமாரனாக கொடுக்க சொல்லப்பட்டார். அவர் நாமங்கள் வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு, பல பேர். எவ்வளோ அந்த காரண பெயர் தான். உங்கள் வீட்டுக்காரருக்கு, உங்கள் தலைவருக்கு, உங்களுக்கு அவர் கணவராகிறாரு, பிள்ளைகளுக்கு அப்பாவாகிறாரு, அவங்க அப்பாவுக்கு அவர் பிள்ளையாகிறாரு, அவருடைய சொந்தக்காரங்களுக்கு ஒவ்வொரு பேருக்கு ஒவ்வொரு உடையராக ஆகிறாரு. நபர் ஒன்று தான். இயேசு இந்த பூமியில் மனுஷனாக வந்தவர் இயேசு ஒருவர் தான். அவருக்கு பல காரண பெயர்கள் இருக்குது.
ஆனால் அதுக்கு முன்னாடியே அவருக்கு இருந்த ஒரிஜினல் பேர் தேவனுடைய வார்த்தை தான். 2ஆம் வருகையில் வரும்போது அந்த பேரில் தான் வர்றாரு, அந்த பேரில் தான் வர்றாரு. வெளிப்படுத்தல் 19:13 இருக்கு, படிங்க. வெளிப்படுத்தல் 19:13 வெள்ளை குதிரையில் வர்றாரு. இரத்தத்திலே தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை, ஏன்னா அந்த வஸ்திரத்தை வச்சு தான் அவர் அடித்தாங்க. அவருடைய நாமம் என்பது இல்லை, என்பது அதுதான் அவருடைய நாமம். என்னது? ஆதியில் என்ன இருந்ததோ இயேசு திரும்ப வரும்போதும் அதே பேரில் தான் வர்றாரு. புரிஞ்சுக்க. ஆகவே புதிதும் ஜீவனமான ஒரு மார்க்கத்தை ஏற்படுத்தினார். அதான் புது உடன்படிக்கைன்னு சொன்னார். ரத்தத்தை கொடுக்கும்போது புது உடன்படிக்கைன்னு சொன்னார். புது உடன்படிக்கைன்னு சொன்னதுனால முந்தினதை பழமையாக்கிட்டார்னு எபிரேயர் 8:13 இருக்குது. அதனால் பழைய உடன்படிக்கையே பல லேவி ஊழியம் பழைய இதெல்லாம் வச்சு தொங்காதீங்க. இன்றைக்கி உள்ள போதல் முழுவதும் முட்டாள்தனமாக இருக்கான், தற்கூரியாக இருக்கான். எல்லாம் பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் வித்தியாசம் தெரியாமல் குழப்பி அடிக்கிறான். ரொம்ப கொடுமையான காரியம். என்றைக்கு திருந்த போகிறாங்க? தெளிவாக இருக்குது வசனம், அழகு தமிழில் தெளிவாக இருக்குது. ஏன் அப்போ இருந்தும் ஏன் புரியல விளங்கலேன்னு கேள்வி கேட்டிங்கன்னா 2 கொரிந்தியர் 4:4 தான் அதுக்கு பதில். படிங்க. 2 கொரிந்தியரில் 4:4 தான் அதுக்கு விளக்கம். வேறு என்னத்தை சொல்ல முடியும் அவங்கள? தேவனுடைய சாயலாக இருக்கிற சுவிசேஷம்னா பழைய ஏற்பாடு கிடையாது, புதிய ஏற்பாடு தான் சுவிசேஷம். சுவிசேஷத்தின் ஒளி நம்பாத அவங்களுக்கு அந்த பிரகாசமாக இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த உலகத்தின் பிசாசி மன அதில் 2 கண் இருக்குது, மனக்கண்கள்னு சொல்கிறது. அந்த கண்ணை குருடாக்கிட்டான். அதனால இந்த சுவிசேஷ ஒளி அவங்களுக்கு தெரியல. நம்ம ஏன் சொல்கிறோம்? கண்ணை திறந்து விட்டார், நமக்கு கண்ணை திறந்து விட்டார். அதனால தான் இயேசு சொன்னார், காணாதவர்கள் காணும்படி, காண்கிறேன்னு சொல்கிறவன் குருடாக இருக்கும்படி நான் வந்தேன்னு சொன்னார். அல்லேலூயா. காண்கிறேன்னு சொல்லவன் யூதன் இஸ்ரேல் குருடன் ஆயிட்டான். காணாத புறஜாதிக கண்டுட்டாங்க. அப்படியே மகிமையை கண்டோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அந்த தேவனுடைய ஒரே பேரான குமாரனுக்கு ஒப்பனையா, ஒரே தேவனுடைய குமாரன் ஒப்பனையா அது கண்டோம்னே இருக்குது. அந்த வசனத்தை படிங்க. யோவான் 1:18 போட்டிருக்கு. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, அவர் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். இருங்க 14 படிங்க. அதுலேயே 14 1:14 அந்த வார்த்தை மாம்சமாகி கண்டோம். இங்கே பார்த்தீங்களா? கண்டோம். அது பிதாவுடைய ஒரே பேரான குமாரனுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே அது இருந்தது. கண்டோம்னு இருக்கு. அதனால தான் இயேசு சீசரில் சொல்கிறார், இது முதல் அவரை கண்டும் அவரை அறிஞ்சும் பார்த்தும் கண்டு இருக்கீங்க, தொட்டு பாருங்கன்னு சொல்கிறார். நான் உங்களோடனே இருக்கிறேன், உங்களை என்னை அறியலையான்னு யோவான் 14 பிலிப்புக்கு சொல்கிறார். பிதாவை காண்பின்னு சொன்னதுக்கு அந்த வார்த்தை சொல்கிறார். அவரை காண முடியாது. ஏன்னா தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில் காண முடியாதுல்ல. 18 போட்டிருக்கல. ஏன்னா அவர் ஆவியாக இருக்கார். யோவான் 4:24 தேவன் ஆவியாக இருக்காருன்னு இருக்கு. இவன் ஆவியாக போனால் தான் அதை பார்க்க முடியும், அல்லது அவர் மனுஷனாக வந்தால் தான் இவனுக்கு காட்ட முடியும். தேவன் மனுஷனாக வரல. அப்படி வார்த்தை மாம்ச ரீதியில் அனுப்பப்பட்டதுனால தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு தேவகுமாரன் தேவனாக, மெய்யான தேவனாக, கண்கண்ட கடவுளாக அவர் நமக்கு இருக்காரே தவிர ஒரிஜினல் தேவனை மனுஷனாக வரல. 1 தீமோத்தேயு 6:16 பவுல் சொல்கிறான், ஒருவராய் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், மனிதரில் ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாதவர், சாவாமை அப்படின்னு இருக்கு. அவர் சாவே இல்லைன்னு இருக்கு. இயேசு செத்தார், அப்புறம் தேவனால் அவர் உயிர்ப்பிக்கப்பட்டார்.
ஆனால் தேவனுக்கு சாவே இல்லை, மனுஷனாவே வரல, யாரும் பார்க்க முடியாது. பார்க்காத அந்த இறைவனை, கடவுளை பார்க்கும்படி ஜனங்களை அறியும்படி தான் இயேசு அந்த சார்பில் அனுப்பப்பட்டார். அதான் என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொல்கிறாரு. இந்த ரகசியங்கள்லாம் நுணுக்கங்கள்லாம் எவனுக்குடா தெரியும்? எல்லாம் ஒன்று தான், திருத்துவம்னு முட்டாத்தனமாக இல்லாத வார்த்தையை ஒன்று போட்டு குழப்புறான். அது 10ஆம் நூற்றாண்டில் முஸ்லீம்களுக்காக செட்டப் பண்ணப்பட்ட திருச்சபைகளால் சொல்லப்பட்ட வார்த்தையை தவிர வேதாகம சரித்திரமோ வசனமோ உண்மையோ அது இல்லை. அதனால் திருத்துவம் என்ற வார்த்தையை இனிமேல் சொல்லாதீங்க. இப்படி சொல்லி சொல்லி தானே நாசமாக போயிட்டோம். ராபோஜனத்தை திருவிருந்துன்னு சொல்கிறீங்க. இப்படியே ஒவ்வொன்றா சொன்னால் ஆற்ற காணா குளத்தை காணாமன்னு சொன்ன மாதிரி தானே. இப்போ குளங்கள் முழுவதும் காணாமல் போயிடுச்சு, ஆறே இல்லாமல் போயிடுச்சு, எல்லாம் வீடாக போயிடுச்சு. அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சிட்டிங்கன்னா உலக காரியங்களை வசனங்களை கொண்டு வந்து வசனத்தை அப்படியே தூக்கி வெளியே போட்டிங்கன்னா நாளைக்கு சத்தியமே இல்லாமல் போயிடும். அதனால தான் வெளிப்படுத்தல் 22 கடைசியில் எச்சரிக்கிறார், ஒரு உறுப்பாகிலும் ஒரு சின்ன கமாவாவது நீங்கள் என்னை மாற்றக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு ரகசியம் தான். மாற்றாதீங்க, அப்படியே விளங்குதோ விளங்கலையோ அப்படியே பேசுங்க, அப்படியே சொல்லுங்கள். நீதிமொழிகள் 30:6 போட்டிருக்கு, அவருடைய வசனங்களை ஒன்றையும் கூட்டாத, கூட்டினா நீ பொய்யனாவாய், அவர் உன்னை கடிந்து கொள்வார்னே இருக்கு. இப்படி இருக்கு, ஜாக்கிரதை. என் வசனத்தை நடுங்கிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன்னு சொல்கிறாரு. லேலுயா. வசனத்தை மாற்றாதீங்க, குறைக்காதீங்க, கூட்டாதீங்க, எவன் சொல்கிறதையும் நம்பாதீங்க. விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக எவன் சொல்கிறானோ அவன் தான் தீர்க்கதரிசி, அவன் தான் கரெக்டாக சொல்ல முடியும். அதனால் வாக்குத்தத்தம் அமாவாசை வாக்குத்தத்தம், இந்த டிசம்பர் வாக்குத்தத்தம், புது வருஷம் வாக்குத்தத்தம், தயவுசெய்து எவனையும் நம்பாதீங்க. அவங்கள கள்ள நாய்க எப்படி வஞ்சாலும் வையலாம். அவங்கள இன்னும் வைக்கிறதுக்கு எத்தனை இருக்கோ அத்தனையும் சேர்த்து அவங்கள நான் வைக்கிறேன். எரிச்சல், என் பிள்ளைகளை என்னுடைய மக்களை கெடுத்துட்டாங்களே, என்னையை கெடுத்துட்டுருக்காங்களே, தன்னாலாக நம்பியிருந்தேனே நான். இனிமேல் என்னடா அவங்களுக்கு மரியாதை? கெடுத்தவங்களுக்கு மரியாதையா? பாலியல், சின்ன குழந்தைகளை பாலியல் பண்ணுறாங்க. இன்றைக்கி பேப்பரில் பார்த்தேன், வாழ்நாள் சிறை 2 பேருக்கு. தேனியில் மதுரை கோர்ட்டில் போய் அடைச்சிருக்காங்க. இன்றைக்கி பேப்பரில் சின்ன குழந்தைகளை கெடுத்தா நீ உன்னை எப்படிடா விடுறது? வாழ்நாள் சிறை இன்றைக்கி பேப்பரில் இருக்குது. அதை காட்டிலும் மோசமானது, தேவ பிள்ளைகளை கெடுத்திருக்கான், கிறிஸ்தவங்களை கெடுத்திருக்கான், சத்தியத்தை சொல்லாமல் மறைச்சிருக்கான். இன்ன வரைக்கும் சொல்லலையே, சொன்ன ஏன் மேலே கோவம் வருது? மரியாதை இல்லாமல் பேசுகிறான், ஒருமையில் பேசுகிறான்னா உன்னை எப்படிடா உன்னை பேசாமல் இருக்க முடியும்? பக்தி வைராக்கிய என்ன உனக்கு எனக்கு தனிப்பட்ட விரோதமா? ஒரு காலத்தில் போதகர்கள்லாம் நடுங்குவேன், பயப்படுவேன், மாதிரி அவ்வளோ தெய்வமாக நினச்சேனே, உங்களை கெடுத்துல வச்சுருங்க. கத்தர் என் கண்களை இந்த எளிய ஊழியக்காரனை திறந்ததுனால நான் பேசுகிறேன். எப்படி வையாமல் இருக்க முடியும்? என் தகப்பனையும் தாயையும் கொடுமைப்படுத்தி என் பிள்ளைகளை அழித்து என் குடும்பத்தை நாசம் பண்ணுறவனை நான் விவரம் தெரியும் போது அவங்கள வையாமல் எப்படிடா இருக்க முடியும்? சின்ன வயசில் நான் தெரியாமல் இருந்தேன். விவரம் தெரியும் போது என் குடும்பத்தை கெடுத்துட்டாங்களே, என் பிள்ளைகளை கெடுத்துட்டாங்களே, அப்பா அம்மாவை கொடூரமாக கொண்டாங்களே, கோபம் இருக்காதா? அதான் அந்த கோபத்தில் தான் நான் பேசுகிறேன். அதுவும் வேத அடிப்படையில் உள்ள அன்னைக்கு அப்போஸ்தலர்கள் என் கோபத்தில் இருந்து சொன்னது தான் சொல்கிறேனே தவிர புதுசாக ஒன்றும் எவனையும் சொல்லலை. அடிக்கடி நாயின்னு சொல்கிறாருன்னா பிலிப்பியர் 3:2 போட்டிருக்கு, நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கன்னு அன்றைக்கி பவுல் சொன்னது தான் அந்த நாயைத்தான் நான் சொல்கிறேன். கக்கெழுத தின்னது கழுவப்பட்ட பன்னின்னு போட்டிருக்கு பேதுரு சொல்கிறான். கடைசியில் யோவான் சொல்கிறான், வெளிப்படுத்தல் 22:15 நாய்கள்னு பன்மையில் சொல்கிறான், புறம்பே இருப்பாங்க. இன்றைக்கி டிவியில் பார்த்தீங்களா, விரட்டி விரட்டி தெருநாய் கடிக்குது எல்லாரையும். தெருநாயை பிடிங்க அப்படி சொல்கிறாங்க. உலக பிரகாரமாக நாய்களை பிடிங்கன்னு சொல்கிறாங்க. எல்லாத்து லைசன்ஸ் உள்ள நாய் கிடையாது. ஏசாயா 56 அதிகாரத்தில் போதகர்களை சோம்பல் உள்ளவங்க, பெருவயிற்று சோம்பேறிகள், குலைக்காத நாய்கள்னு அங்கே ஏசாயா சொல்லியிருக்கான். அப்படி சொல்லியிருக்கான். அதைத்தான் திரட்டி நான் சொல்கிறேனே தவிர எனக்கு என்ன தெரியும்? நான் என்ன உங்களை வையணும்னு எனக்கு என்ன பிரார்த்தனையா, நேர்த்தி கடனா?
இந்த நாய்களுக்கு எச்சரிக்காருங்க. கடைசியில் இந்த நாய்கள் புறம்பே இருப்பாங்க. வெளிப்படுத்தல் 22:15 மறந்துடாதீங்க. நாய்கள்னே போட்டுக்கு இந்த வசனம் படிங்க. நாய்களும் சூனியக்காரன்னா இந்த 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 மாதிரி ஜோசின்னு சொல்கிறவங்க தான். இந்த மந்திரம் ஓதுறது, கடவுள் பேசினார், இப்போ நான் ஜெபிச்சேன், இந்த இப்போ வந்தார், டீ குடித்தார், இப்போ தான் வந்து இப்போ ஏமாற்றிக்கிட்டு இதான் மந்திரவாதிங்க. ஜோசின்னு சொல்கிறவங்க மட்டும் இல்லை. ஆதியாகமம் 1:14 நட்சத்திரங்களை கடவுள் படைக்கும் போது என்ன சொன்னார்னா, காலங்களையும் வருஷங்களையும் ராசிகளையும் குறிக்கிறதா இருக்க கடவுதுன்னு அன்றைக்கி சொன்னார்ல. அதை இவன் ஜோசிக்காரன் முடிச்சுக்கிட்டு தொழிலாக்கிட்டான். நட்சத்திரம், ராசி, நாள், நல்ல நாள், கெட்ட நாள், அமாவாசை, பௌர்ணமி சொல்ல ஆரம்பிச்சிட்டான். ஆனால் புதிய ஏற்பாட்டு உபதேசம் கலாத்தியர் 4:10 மாதங்களையும் வருஷங்களையும் பார்க்குறீங்களே, உங்களுக்காகப்பட்ட பிரயாசமெல்லாம் வீணாய் போயிட்டோன்னு நான் பயந்துருக்கேன்னு பவுல் சொல்கிறான். நாட்கள், வருஷங்கள் உலக பிரகாரமாக பார்க்குறது உலக மக்கள். ரோமர் 14 ஒரு நாள் மற்றொரு நாளில் ஒருத்தன் ஒரு விசேஷமாக ஒரு நாள் நினைக்கிறான், ஒருத்தன் எல்லா நாளும் சமமாக நினைக்கிறான். அவன் நினச்சபடி அவன் இருந்துக்கிட்டான். யாரையும் குற்றப்படுத்தாதீங்க, சண்டை போடாதீங்க, சாதாரண விஷயம், இதுக்காக ரொம்ப பேசாதீங்கன்னு பவுல் சொல்கிறான். அதனால் இந்த டிசம்பர் வந்தாலே வந்து கிறிஸ்மஸ் மாதம் ஏசு பிறந்த நல்ல காலம்னா எத்தனை டிசம்பர் பிறந்த உடனே எவ்வளோ அழிவு நடக்குது. எல்லா டிசம்பர்லேயும் அழிவு தானே நடக்குது. எல்லா டிசம்பர்லேயும் புயல் தானே வருது. இன்னும் அடுத்து டிசம்பர் ஒற்ற நிலைமையில் என்ன கதி ஆக போதோ பயந்துக்கிட்டு இருக்காங்க. பெரியார் இறந்ததும் டிசம்பர் 24, எம்ஜிஆர் இறந்ததும் டிசம்பர் 24, ஜெயலலிதா அம்மா இறந்ததும் டிசம்பரில் தான். பெரிய பெரிய ஆளுகள்லாம் இந்த மாதத்தில் தான் மண்டையை போடுறான். புயல் வந்தது அதுதான். எல்லாமே அப்படி தான் வருது. முன்னாடி ஒரு புயல் வந்துச்சுல்ல, அது என்னது, சுனாமி டிசம்பர் 26 சுனாமி வந்தது. எல்லாம் அப்படி தான் வருது. அதனால் நல்ல மாதம், பண்டிகை வருஷம் எப்படி சொல்கிறேன். இன்றைக்கி ஊட்டியில், குன்னூரில் கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் போட்டு ஆடிக்கிட்டு இருக்கும்போதே கீழே விழுந்து இறந்துட்டாராம். இன்றைக்கி திருத்தந்தியில் வந்து மலேசியாவில் சிவாஜி கணேசன் மாதிரி ஒருத்தன் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும்போதே விழுந்து இறந்தானா. எந்த நேரத்தில் மரணம் வரலாம். இந்த மாதம் அந்த மாதம் நல்லா அப்படிலாம் சொல்லாதீங்க. பிறந்தனால யோபு சபிச்சான் இருக்கு. யோபு 3 ஆதியாகமம் 1:2 எல்லா நாளும் நல்லது கண்டார்னு சொன்ன அந்த கர்த்தர் இவன் ஜபிக்கிறான் மனுஷன். அதனால் நாட்களை விசேஷத்தை கொள்ளுகிறவன் கர்த்தருக்குன்னு விசேஷத்தை கொள்ளுதான், கொள்ளாதவனும் கர்த்தருக்குன்னு விசேஷத்தை கொள்ளாமல் இருந்து தோத்திரம் பண்ணுறான் இருக்கு. அதனால் நாட்களை பார்க்காதீங்க, வருஷங்களை பார்க்காதீங்க, மாதங்களை பார்க்காதீங்க, டயத்தை பார்க்காதீங்க. எல்லா நாளும் நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது. அதை பொறுத்து தான் குடியவே விட முடியல அப்படின்னு சொன்னார் ஒருவர். அவர் நாளைக்கு வாங்கி அதுக்கு விளக்கம் சொல்கிறேன்னு ஒரு ஞானி சொன்னாராம். நாளைக்கு வந்தானா இந்த ஞானி ஒரு தூணை பிடிச்சிக்கிட்டு, தூணே விட்டுரு, என்னை தூணே விட்டுன்னு கத்துனானா. அவன் வந்தவன் சொன்னானே, சாமி நீ தானே தூணை பிடிச்சிக்கிட்டு இருக்க, விட்டுருன்னா அதான் உன்னை பிடிச்சிருக்கு, நீ தானே பிடிச்சிருக்க, விட்டுருன்னு சொன்னவொடனே விட்டுட்டானா. இவன் சொன்னானா, அது மாதிரி குடி நீ தான் வச்சிருக்க, நீ தான் பிடிச்சிருக்க, அதனால் நீ அதை விட்டு போயிடும். உங்களால் கூடாத ஒன்றும் இல்லை. விசுவாசித்தால் மனுஷரால் கூடாத ஒன்றும் இல்லை. மனுஷன் தேவனுக்கு அடுத்து ஈசன் சொல்கிறது கடவுள்னு சொல்கிறாங்க இல்லையா, அதான் மனு ஈசன். அவன் பணம் ரொம்ப கோடீஸ்வரன் ரொம்ப பணம் இருந்தால் ஈஸ்வரன் மனு ஈசன் கடவுளுக்கு அடுத்து அவன் தான்யா. அவனால் எல்லாம் முடியும். அவன் இன்னொருத்தருக்கு அடிமையாகணும்னு என்ன இருக்கு? உன்னை போல தான் அவன் மனுஷன். அவன் பெரிய அறிவாளியாக தீர்க்கதரிசியாக பெரிய அவன்கிட்ட உன் மண்டையை கொடுத்துக்கிட்டு நீ சொல்லு சாமின்னா என்னத்தை சொல்கிறது? அவன் நல்லா முட்டா பையன் சிக்கிருக்காண்டான்னு சொல்லி உன்னை முடிஞ்ச அளவில் ஏமாற்றுவான். இன்றைக்கி மக்களுடைய காரியம் தானே. பரிசுத்த மலைன்னு ஒருத்தன் சொல்கிறான். சிவகாசியில் அது என்னது, தென்காசி பக்கத்தில் இருக்கான் பரிசுத்த அந்த 4 மாவடியில். முதல்ல ஜெருசலேமே பரிசுத்த ஸ்தலம்னு சொல்லிக்கிட்டு இருந்து இங்கேருந்து ஒரு கூட்டத்தை கூட்டிகிட்டு போய் பொழப்பு நடத்திக்கிட்டு இருந்தான்.
இப்போ ஒரு மலையவே வளைச்சி போட்டு பரிசுத்த மலை இங்கே உள்ளே வந்து ஜெபிச்சா தான் நடக்கும். ரூபா ரூபா எவனும் அங்கே செல்ஃபோன் பேசக்கூடாது, தூங்கக்கூடாதான் எல்லா எவனும். இதானா பகுத்தறி உள்ளது சத்தியம். சமாரியா பொம்பளை சொல்லுது, இந்த எருசலேமில் தொழுது கொண்டாதான் மலையில் தொழுதுன்னு பிதாக்கள் சொன்னாங்கன்னே. இப்போ சகோதரியே அப்படி சொல்லாத, உண்மையாக ஆவியோடு உண்மையோடு தொழுது பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. யோவா 4ஆம் அதிகாரத்தில் சொன்னாரே, விளங்கல? எங்கேயும் 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே எங்கே கூடினாலும், ஏன் சுடுகாட்டில் கூடினாலும் அவங்க நடுவில் நான் இருப்பேன்னு சொல்கிறாரு. இந்த பகுத்தறிவை இயேசு சொல்லிக்கிட்டு இருந்தா பரிசுத்த மலையா அங்கே போய் ஜெபிக்கணும்னு சொல்கிறானே, இவன் எப்படிடா மக்களுக்கு நல்வழிப்படுத்த முடியும்? என்னைக்காவது சத்தியத்தை சொல்கிறானா? பயப்படாதே, அழுதுகிட்டு இருக்கிறாய், கண்ணீரை துடைப்பார். இதெல்லாம் சோசியம் சொல்கிற மாதிரி உங்களை ஏமாற்றி சரி கட்டுறான்னு அர்த்தம். இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு கடினமாக இருக்கும், அவன் சொல்கிறது உங்களுக்கு இனிப்பாக இருக்கும். ஒரு புண்ணு வந்துருச்சுன்னா, ஒரு சிலை வந்துருச்சுன்னா, கத்தியை போட்டு அந்த சிலத்தை எடுத்து அந்த கட்டியை அகற்றி மருந்தை போட்டு கட்டினா தான் அந்த வலி நீங்கும். இவன் என்ன செய்கிறான்னா அப்படியே தடவி, பயப்படாது பயப்படாது, ஒன்றும் வராது, அப்படியே தடவி தடவி புற ஓடி உயிரே போயிடும். அப்படி செய்கிறவன் தான் இன்றைக்கு உள்ள ஊழியக்காரன். விளையாடை போட்டு அறுத்து ரத்தமும் ஜலமும் வெளியேற்றி கட்டு கட்டுறவன் தான் ஊழியக்காரே, உண்மையான மனுஷன். நான் அதைத்தான் போய் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், உங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன். அதனால் எந்த எவனையும் நம்பாதீங்க. இன்னைக்குள்ள எவனும் பேர் சொல்லலை, 1 2 இருந்தால் தானே பேர் சொல்கிறது. முழுசாக சொல்கிறேன், எவனையும் நம்பாதீங்க, என்னையும் சேர்த்து சொல்கிறேன். நாளைக்கு நான் பல்ட்டி அடிக்கலாம், நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறேன். வார்த்தையை பிடிச்சிக்கங்க, என்னை விட்டுருங்க. என் வாயிலிருந்து கூட கர்த்தர் பேசலாம், கழுதை கொண்டு கூட பேசுகிற மாதிரி என்னை கொண்டு கூட பேசலாம். அதனால் என்னை பின்பற்றணும்னு அவசியம் இல்லை. நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல என்னை பின்பற்றுங்கன்னு 1 Corinthians 11:1 அந்த பவுலை போல நான் ஆக முடியுமா? பவுல்னு பேர் வச்சதுனால நான் பவுல் ஆயிடுவேனா? அப்படி போய் தானே இன்றைக்கி ரசிகர் கூட்டம் போய் தானே நாசமாக போயிருக்கு. அதனால தான் நான் சொல்கிறேன், இயேசுவை பிடிச்சிக்குங்க, அவருடைய அப்போஸ்தலரை பிடிச்சிக்குங்க, நிருபங்களை பிடிச்சிக்குங்க. உங்களுக்கு சொல்கிற காரியம் நாளைக்கு தப்பு செஞ்சாலும் விலகினாலும், ஏயா இப்படியெல்லாம் சொன்னீங்களே, நீங்கள் அந்த வசனப்படி மாற்றிக்கிங்க, நடங்கன்னு எனக்கு நீங்கள் அப்படியே நீங்கள் சொல்லலாம். குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானே இப்போ வயசான காலத்தில் குடிச்சிக்கிட்டு இருந்தேன்னா நீங்கள் பிள்ளைகள் சொல்கிறாங்க, ஏப்பா நீ ஆரம்பத்தில் எவ்வளோ சொன்ன எங்களுக்கு, இப்போ நீயே குடிக்கிறியாப்பான்னு சொல்லலாம்ல. அந்த மாதிரி தான் நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்பாதீங்க, அவன் நம்பப்படுவதற்கு எம்மாத்திரம். தேவனே சத்தியவர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யர் என்று சொல்லுவோமாகன்னு ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்கிறான். எந்த மனுஷன்னு சொல்லும் போது யோசேப்பும் சேர்ந்தது தான், தாவீதும் சேர்ந்தது தான், யோபு சேர்ந்தது தான். இயேசுவை தவிர இயேசு மேலிருந்து வந்தவர், அவரை தவிர ஆதாமுடைய ஜீன் முழுவதும் பூமியில் இருந்த பிறந்தவன் முழுவதும் பொய்யன்னு பவுல் சொல்கிறானே, நான் சொல்லலை, பவுல் சொல்கிறானே. நல்ல வேண்டும் ஒரு பக்கம் காட்டுவான், மறுபக்கம் அண்டர் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா கெட்டதாக இருக்கும். அதனால் இது எதுக்கு இந்த ஆராய்ச்சி? மனுஷனை நம்பாதீங்க, பின்பற்றாதீங்க. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அரசியல்வாதி மாறுவான், சினிமா நடிகர் மாறுவான், இன்றைக்கு உள்ள போதகர்கள் மாறுவாங்க, பிஷப்புகள் மாறுவாங்க, இயேசு மாற மாட்டார். லேலுயா. ஆகவே அவரை மட்டும் கவனிங்க, அவரை மட்டும் பிடிச்சிக்கங்க. மத்தேயு 28ஆம் அதிகாரத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் சின்ன அதிகாரம் 20 வசனம் தான் இருக்குது. 2 பாயிண்ட் அதில் இருக்குது. 1 உயிர்த்தெழுதல், 2 இயேசுவின் கடைசி கட்டளை, 2 காரியம். அதனால் இது வரைக்கும் சொன்னதெல்லாம் அந்த பழைய ஏற்பாட்டு உடைய அந்த திரை கிழிஞ்சதனுடைய விளக்கம் இவ்வளோ வருது. நல்லது தான், இது சின்ன அதிகாரமாக இருந்ததுனால அதில் நான் நேரத்தை போக்குனேன்.
ஆகவே இந்த 28 அதிகாரத்தை உயிர்த்தெழுந்த செய்தியோடு நம்ம நிறைவு செய்ய போகிறோம். இந்த 28 அதிகாரத்தில் ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையிடத்தில் பார்க்க வந்தாங்க. ஓய்வு நாள் முடிந்து, ஓய்வு நாள்னா ஞாயிற்றுக்கிழமை கிடையாது. இன்றைக்குள்ள போதகர்கள்லாம் புரட்டாசி ஆண்டு சபைக்கு அப்படி சொல்லி கொடுத்துருக்கான். ஓய்வு நாள் வேத பாடம், ஓய்வு நாள் வகுப்பு சொல்கிறான்ல. சனிக்கிழமையும் ஓய்வு நாள்னு சொல்கிறாயா, அப்படி சொல்லி கொடுத்துருக்கா. இவங்களுக்கு இத்தனை வருஷம் மண்டையாட்டிக்கிட்டு தான் இருக்கா. ஒருத்தனாவது கேட்கறதுக்கு துப்பு இல்லை. இனிமேல் கேளுங்க, எவன் கேட்டாலும் உங்களுக்கு மனசில் உள்ளது கேளுங்க. ஏன் என்ன எதுக்கு கேளுங்க. அதான் அதுக்கு பேர் தான் பகுத்தறிவு. நன்மை தீமை அறியத்தக்க பகுத்தறிவு. சொன்னதை சொல்லு கிளிப்புள்ள மாதிரி இனிமேல் முட்டாத்தனமாக இருக்காதீங்க. கேள்வி கேளுங்க. அவனையும் திருத்தலாம், நீங்களும் நல்லா இருப்பீங்க. அவங்களும் நல்லவனாக இருந்தால் உண்மையிலே தூங்கினான்னா விழிச்சிக்கிடுவான். நடிக்கிறவன் விழிக்க மாட்டான், நாசமாக தான் போவான். அப்படியே போனான். ஆகவே சத்தியத்தை சொல்லுங்கள். ஓய்வு நாள் சனிக்கிழமை, எழுத்தின்படி சனிக்கிழமை. வெள்ளிக்கிழமை சாயங்காலமே ஓய்வு நாள் ஆரம்பிச்சிடும். யூதர்களுடைய கணக்குக்கு சொல்கிறேன். சனிக்கிழமை ஃபுல்லாக ஓய்வு நாள் தான். புகை போடக்கூடாது, சமையல் பண்ணக்கூடாது, ஒன்றும் செய்யக்கூடாது. அதானே 7ஆம் நாள் சபைன்னு ஒரு சபையாக இருக்குது, தெரியாது உங்களுக்கு? செவன்த் டே சபை சனிக்கிழமை தான் ஆராதனை. பழைய ஏற்பாடு முறை 4ஆம் கட்டளைன்னு சொல்கிறாங்க. இயேசு உயிர்த்தெழுந்தது என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை, வாரத்தின் முதல் நாள் விடிந்து வருகையில். அப்போ ஓய்வு நாள் முடிஞ்சிருச்சுன்னு போட்டிருக்கு. அதனால் ஓய்வு நாளுக்கு உட்பட்டவங்க நம்ம இல்லை. ஓய்வு நாளில் அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாதுன்னு இயேசுவை குற்றப்படுத்தினாங்கல்ல. இப்போ நம்மளை குற்றப்படுத்தவே முடியாது. நம்ம ஓய்வு நாளுக்கு நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல, உயிர்த்தெழுந்த பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த மக்களாக இருக்கிறோம், இயேசுவின் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகவே இயேசு உயிர்த்தெழுந்தார். அப்போ இந்த 3 நாள் எங்கே போனார்னு சிலர் கேட்குறாங்க. வெள்ளிக்கிழமையில் சிலுவையில் இறந்தார்ல, பரலோகத்துக்கு போயிடல. எங்கே போனார்னா காவல் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ண போனார்னு பேதுரு சொல்கிறான். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18-19 பார்த்தீங்கன்னா, அவர் மாம்சத்திலே கொலை உண்டு ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியில் அவர் போய் காவல் உள்ள ஆவிகளுக்கு என்ன செய்தார்? பிரசங்கித்தார்னே போட்டிருக்கு. அங்கே போட்டிருக்கு. நோவா காலத்தில் 8 பேர் காக்க போய் எல்லாம் செத்தாங்க இல்லையா? ஏன் அந்த ஆவிகளுக்கு சொன்னார்? என்ன விஷயம்? 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் அதுலேயே 6ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. இதற்காக படிங்க. செத்து போனவங்க, ஏற்கனவே செத்து போனவங்க மனுஷர் முன்பாக மாம்சத்திலே, தேவனுக்கு முன்னாடி கிடையாது, மனுஷ முறையில் அவங்க குற்றவாளிகளாக செத்தாலும் பரலோகத்திலே தேவனுக்கு முன்னாடி ஆவியிலே அவங்க பிழைக்கும்படியாக. பாயிண்ட். அவர்களுக்கும் இல்லை, அவர்களுக்கும், அப்படிப்பட்டவங்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. சுவிசேஷம் பழைய ஏற்பாடு அல்ல, சுவிசேஷம் இயேசுவை பற்றினது. மார்க் 1:1 படி இயேசு தான் ஆரம்பம். இந்த சுவிசேஷத்தை அவன் கேட்காவிட்டா, நம்பாவிட்டா, அவன் எப்படி ரட்சிக்கப்பட முடியும்? அவன் விசுவாசிக்காவிட்டா எப்படி தொழுது கொள்ள முடியும்? அவன் ரட்சிக்கப்படாவிட்டா எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? ஒருத்தன் அங்கே போய் சொல்லாவிட்டா அவங்களுக்கு அது எப்படி தெரியும்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் விளக்கம்தான் அவர்களுக்கும் சுவிசேஷம் இயேசு அறிவித்தார். கன்வென்ஷன் 3 நாள். மாம்சத்திலே உள்ளவங்களை ரட்சிக்க வார்த்தையானவர் மாம்சமாக வந்தார். 3 வருஷம் ட்ரைனிங், 3 வருஷம் ஊழியம், பிரசங்கம். ஆவியில் உள்ளவங்களை ரட்சிக்க ஆவியாய் போனார். 3 நாள் கன்வென்ஷன். அது அவன் நம்புறானா நம்பலையா நியாயந்திருப்பில் தான் தெரியும். இப்போ நம்ம அதை முடிவு சொல்லக்கூடாது. அவன் நம்புறது நம்பாதது அந்த 2ல் தான் இருக்குது அவன் வாழ்க்கையே. யோவான் 3:18 இருக்குது.
படிங்க. ஒரே வசனத்தில் ரெண்டு ரெண்டு தீர்ப்பு இருக்குது, படிங்க. யோவானு 3:18. இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரன் விசுவாசிக்கிறவன் தண்டனை அவன் பெற மாட்டான். இயேசு கிறிஸ்துவ தேவகுமாரன் ஒருத்தன் நம்பலைனா தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்திலே அவன் விசுவாசமா உள்ளவனாய் இராதபடினாலே அவன் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்பட்டதே ஆயிற்று. அப்பதான் அந்த தண்டனையே வருது. செத்தது தண்டனை இல்லை, இயேசுவை அறியாத தண்டனை இல்லை, முன்னாடியே செத்து போனவங்க அது தண்டனை இல்லை. எல்லாம் கோழியாத்து முதற்கொண்டு சேர்த்து சொல்கிறேன். எப்போ தண்டனை வருது? இயேசுவை தேவகுமார்னு ஒருத்தன் நம்பலைன்னா, சொல்லியும் நம்பலைன்னா, தேவகுமார்னே நேரடியாக வந்து சொல்லியே நம்பலைன்னா அவன் கண்டிப்பாக ஜட்ஜ்மெண்ட்டில் தண்டனை பண்ணுறான். நம்பிட்டான்னா அவன் எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும், நேபுகாத்நேச்சராக இருந்தாலும் சரி, பார்வோனாக இருந்தாலும் சரி, ஆதாமாவே இருந்தாலும் சரி, நம்பிட்டான்னு வைங்களேன், காயினாக இருந்தாலும் சரி, நம்பிட்டான்னு வைங்களேன், ரசிக்கப்பட்டுருவான். அங்கே யூதன் என்னும் இல்லை, கிரேக்கன் என்னும் இல்லை, ஆண் என்று இயேசு எல்லாருக்கும் ரத்தம் சிந்தி பாவ மன்னிப்பை கொடுத்தார்ல. தெரியல, ஒருத்தன் சொல்லாவிட்டால் எப்படி தெரியும்? உலகத்தில் உள்ளவங்களுக்கு நீங்கள் போய் சொல்லுங்கன்னு சொன்னார். அந்த ஆவிகளுக்கு எவன் போய் சொல்ல முடியும்? இயேசுவே போகிறாரு. அவரே போய் அங்கே காவல் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கிக்கிறாரு, சுவிசேஷத்தை அங்கே சொல்கிறாரு. நம்புறது நம்பாதது அவனை பொறுத்து இருக்கும். ஜட்ஜ்மெண்ட்டில் தெரியும். ஒருவேளை யூதாசு கூட மனம் திரும்பி ரசிக்கப்பட்டிருக்கலாம். எல்லாம் வந்தவன் தானே. கடைசியில் அவன் செஞ்ச சின்ன தவறு தான் தாண்டு கொண்டு சேர்த்தது. ஒன்று ஆண்டவர் அவனை சாக சொல்லலை. அப்படியே சிலுவைக்கு வந்திருந்தான்னா இப்போ மன்னிப்பு கொடுத்துருப்பாரு. ரெண்டாவது சான்ஸு சுவிசேஷம் சொல்லும் போது நம்பாமையாக இருப்பான். அந்த கல்லனுக்கு சொன்னார்ல, இன்று என்னோடு கூட பரதீசியில் இருப்பாய். பரதீசி 3வது வானம், பரலோகம் கிடையாது. 2 Corinthians 12:3 இருக்குது. 3வது வானம். பரதீசுன்னா 3வது வானம், பாதாளம்னா அதுக்கு கீழே. இறங்கினார் என்றால் ஏறினார் என்றது பொருள்னு எபேசியர் 4 இருக்கு. வரங்களை அதுக்கு பிறகு தான் அளித்தாருன்னு இருக்கு. அதனால தான் மரணத்துக்கும் பாதாளத்துக்குரிய திறவுகோள்களை உடையவனாக இருக்கேன்னு உயிர்த்தெழுந்த இயேசு வெளிப்படுத்துகிற 1:18 அதான் சொன்னார். மரணத்துக்கும் பாதாளத்துக்கு அந்த அதிகாரம் முழுவதும் இயேசு மரணத்தினாலே அடைஞ்சார். ஜீவகாலமெல்லாம் பாவத்தில் மரணத்தில் இருந்தவங்களை மரணத்தினாலேயே அவர் ஜெயிச்சார்யா. மரணத்தினாலேயே ஜெயிச்சார். எபிரேயர் 2 அதிகாரம் எடுங்க. எபிரேயர் 2 அதிகாரத்தில் 14-15 படிங்க. 14-15 2 அதிகாரத்தில். ஆதலால் அதாவது தேவனுடைய பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவளாய் இருப்பதினாலே இயேசுவும் வார்த்தையாக இருந்தவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக ஆயிட்டார். ஏன் ஆனாரு? மரணத்துக்கு அதிகாரி பிசாசி தான். அதிகாரியான அவனை மரணத்தினாலே அழிக்கும்படி ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தில் அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படி அப்படியானார், மரணமானார். ஏன் மரணமானார்னா இதுக்கு தான் ஏன் மரணமானார்? மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவனை மரணத்திலேயே அழிக்கும்படி. ஒரு பிசாசின் தூதனுக்கும் மரணம் என்ற பெயர் என்று வெளிப்படுத்தல இருக்கு. அவன் பேரே மரணம், இன்னொரு தூதே பாதாளம் இருக்கு. ரெண்டையும் இயேசு ஜெயித்தார். மரணத்தினாலே இவ்வளவு ரகசியம் அடைக்கிறது. லேலுயா, தயவு செய்து புரிஞ்சுக்கிங்க. இதெல்லாம் ரொம்ப ஆழமான சத்தியம் உங்களுக்கு இன்னைக்கு கர்த்தர் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காரு. ஆகவே காவல் உள்ள ஆவிகளுக்கு சுவிசேஷம் சொல்லிட்டு 3ஆம் நாள் உயிர் சொல்கிறாரு. அதுக்குள்ளே இந்த பாடியை, சிறுவில் உள்ள பாடியை இறக்கி அடக்கம் பண்ணிட்டாங்க கல்லறையில். இந்த ஆவி போய் அந்த கல்லை அகற்றி போட்டு உடம்புக்குள்ளே நுழைஞ்சி அவர் சொன்னபடியே உயிர் செல்கிறாரு.
லேலுயா. அல்லேலூயா. பயந்துட்டு போகிறாங்க இல்லை, ஐயோ அப்பா பேய் தாண்டா வருது. ரகசியங்கள் இப்படி இருக்கு. இந்த இயேசுவை எழுப்பினது தேவன், இயேசுவா வரல. ஒரு ரகசியம் சொல்கிறேன், அப்போஸ்தலர் சொல்கிறாங்க, நான் சொல்லலை, அப்போஸ்தலர் சொல்கிறாங்க. அப்போஸ்தலர் 2:32, இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். அப்போஸ்தலர் 3:15 ஜீவாதிபதியை கொலை செய்தீங்க, தேவனும் அவரை மரித்தொழுந்து எழும்ப பண்ணினார், இதுக்கு நாங்கள் சாட்சிகன்னு சொன்னாங்க. அதனால தான் தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆத்மாவை பாதாளத்தில் விடலைன்னு போட்டு, பாதாளத்தில் விடலை, அப்படியே விட்டுல. அவர் சித்தத்தை முடித்த உடனே அப்படியே கிளப்பி சரீரத்துக்குள்ளே புகுந்து உயிரோடு எழுப்பிட்டார் தேவன். அந்த தேவனை எவனும் அறியலையே. கண்ட இயேசுவை பார்க்குறோம், நல்லது தான். ஆனால் தேவன் அதுக்கு மூல காரணம். இயேசு தான் அதை சொன்னார். யோவான் 17:3, ஒன்றான மேதேவராகி உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். முதலாவது தேவன் அறியணும், ரெண்டாவது இயேசு அறியணும். இப்போ இயேசுவை அறிஞ்ச அளவில் தேவனை அறியாமல் இருக்கானே இன்னைக்கு. யோவான் 14 ஏன் சொன்னார், தேவனிடத்திலே விசுவாசம் பாருங்க, என்னிடத்திலேயும் விசுவாசம். இயேசு ரெண்டாவது தான். முதல்ல தேவனை விசுவாசி. அவங்க யூதர்கள் தேவனை விசுவாசிக்கிறாங்க, இயேசுவை நம்பலை. நாமளும் இயேசுவை நம்பிட்டு தேவனை நம்பலைன்னா அவங்கள மாதிரி நம்மளும் ஆயிடுவோம். அதனால தான் தேவனையும் அறியணும், இயேசுவையும் அறியணும், மூன்றாவது நபராகிய பரிசுத்த ஆவியானவரையும் அறியணும். இதுதான் கிறிஸ்தவ உபதேசம், சத்தியம், அப்போஸ்தலர் சொன்ன அடிப்படை கொள்கை தான். இந்த இயேசு உயிர்த்தெழுந்தார். ஏன் உயிர்த்தெழுந்தார்? மரணம் அடைஞ்சதுக்கு காரணம் சொல்லிட்டேன். 3 நாள் அவர் காவல் ஆய்வுகள் எல்லாம் செஞ்சிட்டார். உயிர்த்தெழுந்ததுக்கு காரணம் என்ன? அதில் சில விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன் உயிர்த்தெழுந்தார் படிங்க. ரோமர் 1:5. ரோமர் 1:5 படிங்க. மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் இயேசு பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படியே தேவனுடைய சுதன், அதாவது தேவனுடைய குமாரன் என்று மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்டார், தேவகுமாரனாய் இருக்கிறார். இயேசு ஏன் உயிர் தெழுந்தார்னா, அவர் தேவகுமாரன் பலமாய் ரூபிக்கப்பட்டார். அதுக்கு முன்னாடி சொல்லிகிட்டு இருந்தார், உயிர் தெழுந்த பிறகு அதை கன்ஃபார்மாக உறுதிப்படுத்துகிறார். மனுஷனாக பிறந்தவன் எல்லாரும் சாகுறான், எவனும் உயிர் தெழுந்ததில்லை. இயேசு ஒருவர் தான் உயிர் தெழுந்தார். உயிர் தெழுந்தார்னா அது அர்த்தம் அதுக்கு பிறகு சாகவே கூடாது, அதான் அந்த அர்த்தம் தான். இயேசு எத்தனையோ பேரை உயிர் தெள வச்சார், செத்துட்டாங்கல்ல, அப்புறம் உயிர் தெழுந்துனா சாகக்கூடாது, அதான் அதுக்கு பேர் தான் ஒரிஜினல் உயிர் தெழுதல். இயேசு மரித்தேன், இதோ சதா காலம் நான் உயிரோடு இருக்கேன்னு சொல்லி வெளிப்படுத்தல் 1:18 சொன்னது அந்த ரகசியம் தான். அப்புறம் அவர் சாகவே இல்லை, இப்போ இருக்கார், இப்போ உயிரோடு இருக்கார், நமக்காக பரிந்து பேசிகிட்டு இருக்காரு, திரும்ப நம்மளை அழைக்க வரப்போகிறாரு. இதுதானே கிறிஸ்தவ நம்பிக்கை. பலமாய் ரூபிக்கப்பட்டார் உயிர் தெழுந்ததுனாலே. இன்னைக்கும் எருசலேமில் காலியான கல்லறையை நம்ம பார்க்கலாம். எத்தனையோ பேர் ஜீவ சமாதி ஆயிட்டான் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இயேசுவை போல உயிர் தெழுந்த யாரும்? இயேசு ஒருவரே உயிர் தெழுந்தார், பலமாய் ரூபிக்கப்பட்டார் தேவகுமாரன் என்று. அடுத்து ரோமர் 10 9 படிங்க. ரோமர் 10 9. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அவர் தேவகுமாரன் அறிக்கையிட்டு தேவன் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் நீ விசுவாசித்தா அவ்வளோதான், ரட்சிக்கப்படும்படி இதாயா.
உயிர்த்தெழாத இயேசுவை நம்பி ரட்சிக்கப்படுறதில்லை. உயிர்த்தெழுந்த இயேசுவை நம்புறவன் தான் ரட்சிக்கப்படுவான். ஒரு புது வெளிச்சத்தை சொல்றேன். அல்லேலூயா. உயிர்த்தெழாத இயேசுவை எத்தனையோ பேர் நம்பலாம். அதை விட உயிர்த்தெழுந்த இயேசுவை ஒருத்தன் தேவகுமாரன் நம்புறான்னா, பலமாய் ரூபிக்கப்பட்டதை அவன் நம்புறான்னா, அவன் ரட்சிக்கப்படுறான். அல்லேலூயா. ரட்சிக்கப்படும்படி இயேசு உயிர்த்தெழுந்தார். ரெண்டாவது பாயிண்ட். மூன்றாவதாக 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்தில் 20ஆம் வசனம் பாருங்க. ஜட்ஜ்மெண்ட், கடைசியில் நியாயந்தீர்ப்பு. கிறிஸ்துவம் மரித்தோரிலிருந்து எழுந்து ஏற்கனவே செத்து போன கர்த்தருக்குள்ள மரித்த எல்லாரையும் விட முதல் பலனானார். முதல்ல ஏன்னா பலன் அவர் தான் உயிர்த்தெழுந்தார். அதுக்கு பிறகுதான் அப்படியே படிங்க. ஆதாமால எல்லாரும் செத்தது போல இரண்டாம் ஆதாமாகி இயேசு கிறிஸ்துவாகிய மனுஷ பிறவியா வந்த இயேசுவாலே உயிர்த்தெழுதலும் உண்டாகுது. புரிஞ்சுக்க, மனுஷனால மரணம் வந்த மாதிரி இயேசுவாகிய மனுஷனாலே உயிர்த்தெழுதலும் உண்டாகுது. அப்புறம் ஆதாமுக்குள்ள முழு உலகம் மரிச்சது போல இரண்டாம் ஆதாமாகி இயேசு கிறிஸ்துவுக்குள்ள எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுறாங்க. அவனவன் தன் தன் வரிசையில் உயிர்த்தெழுவான். முதல் பலனானவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இயேசு உயிர்த்தெழுந்ததுனால நியாயந்தீர்ப்பு உண்டு. எல்லாரும் உயிர்த்தெழுவார்கள். எல்லாருக்கும் ஜட்ஜ்மெண்ட் உண்டு. எல்லாரும் அவனவன் வகையில் அவன் உயிர்த்தெழுவான். இந்த நிச்சயத்தை மக்கள் புரிஞ்சுக்கிறணும், உலகணும் என்பதற்காக மனசனாய் வந்த மரித்தவர் திரும்ப உயிரோடு எழுப்பி இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். ரகசியத்தை தெரிஞ்சுக்கிங்க. இதற்காகத்தான் இயேசு உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த இயேசு காவலுள்ள ஆவிகளுக்கெல்லாம் சொல்லி முடிச்சிட்டாரு. நம்புறானா நம்பலையா ஜட்ஜ்மெண்ட்டில் அவன் அவன் விசுவாசத்தின்படியே ஆகும். உயிர்த்தெழுந்த இயேசு 12 சீடர்களுக்கு 11 சீசர்களுக்கு அப்போஸ்தலருக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்குறாரு. சொல்லி முடிக்கிறேன். 18ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து உயிர்த்தெழுந்த இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலையும் பூமியிலையும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. உயிர்த்தெழுந்துட்டார்ல, சகல அதிகாரம் எனக்கு தந்தாச்சு. வானத்தில் பிசாசி சேனைகள் இருக்குல்ல, அதுக்கு மேலேயும் எனக்கு அதிகாரம் வந்தாச்சு. பூலோகத்தில் சாத்தா குடிக்கொண்டிருக்கான்ல, அவன் மேலேயும் எனக்கு அதிகாரம் வந்தாச்சு. அதுக்காக நீங்கள் எதையும் இனிமேல் பயப்பட வேண்டிய அவசியம், யாருக்கும் பயப்பட வேண்டியது இல்லை. என் நாமத்தினாலே பிசாசியை துரத்துங்க, வியாதிகளை சுகமாக்குங்க, சகல ஜாதிக்கு போங்கன்னு சொல்லிட்டார். படிங்க 19. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய், இந்த வசனத்தை கேவனிங்க, சகல ஜாதிகள். இவனுக்கு தான் சொல்லணும், இவன் தான் சொல்லக்கூடாது, இவன் வேறு ஆள், இவன் வேறு சபை, எங்கள் மெம்பர் கிடையாது. தயவுசெய்து யூதர்களை போல போயிடாதீங்க. சகல ஜனங்களுக்கும், சகல மக்களுக்கும், சகல அந்த ஜாதிகள் சொல்கிறது அவன் தொழில், அந்த அர்த்தம். இன்றைக்கி விஸ்வகர்மா சட்டத்தில் குலத்தொழில் செய்யணும்னு சனாதானத்தை தூக்கி பிடிச்சி மதவாதத்தை உச்சக்கட்ட காரியங்களை அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அவன் குலத்தொழில் செய்யணும்னு. அப்படின்னா மோடி சட்டப்படி டீ வைக்கணும், பிரதமர் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு அவர் டீ விற்கணும். இப்போ டீ வைக்கிற அதை கூட கண்டுபிடிச்சிருக்காங்களாம் குஜராத்தில். பழங்கால டீயில் கண்டுபிடிச்சிட்டாங்களாம். அவர் கொடுங்க அது விலைக்கு. எவ்வளோ பெரிய அவன் தான் முன்னேறணும், அவன் தான் முதலமைச்சராக இருக்கணும், அவன் மகன்தான் முதல்வராக இருக்கணும், அவன் பேரன்தான் எல்லாம் குடும்ப மன்னராட்சி மாதிரி இன்றைக்கி கொண்டு வர்றானே சனாதனத்துக்கு. இயேசு கட்டுகளை உடைச்சார். சகல ஜாதிகளையும் சீசராக்குங்க, எல்லாரையும். ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, அந்த ஜாதி இந்த ஜாதி எந்த ஜாதியும் கிடையாது. தெய்வத்தின் பேர் இல்லாமல் புரட்சி செஞ்சவர் பெரியார், டாக்டர் அம்பேத்கர், ரெட்டமூல சீனிவாசன்,
நீதி கட்சி தலைவர் ஆரம்பங்கள் நாட்களில் அவங்க அந்த புரட்சி செஞ்சாங்க. அந்த நீதி கட்சி தான் திராவிட கட்சியாக மாறி இன்ன வரைக்கும் ஆண்டுக்கிட்டு இருக்கா. அந்த பவர், அந்த இது அயோத்திதாசர் அந்த தலைவர், அந்த இதெல்லாம் இப்போ இல்லாமல் போச்சு. இன்றைக்கி பணம், காசு, பங்களா, வசதி, பதவி இப்படி போயிடுச்சு. அதனால் ஆரம்பத்தில் இருந்த மாதிரி இன்றைக்கி இல்லை. அதனால ஜாதியை பார்க்குறான், மதத்தை பார்க்குறான், வித்தியாசத்தை பார்க்குறான், பார்த்துட்டு போகிறான். கிறிஸ்தவத்துக்குள்ளே அது நுழைஞ்சிருக்கு. அதான் வேதனையாக இருக்குது. கிறிஸ்தவன் ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டுக்கிறான், ஒன்றுக்கு ஒன்று அடிச்சுக்கிறான். ஓன் ஜபை ஏன் ஜபைன்னு சொல்கிறான். இது உங்கள் கல்லறை எங்கள் கல்லறைன்னு சொல்கிறான். வெக்கமாக இருக்குது, வேதனையாக இருக்கு இல்லையா? ஏசு அப்படி சொல்லலை. அது அப்போஸ்தலருக்கு அந்த கட்டளை கொடுக்கல. சகல ஜாதிகளையும் போய் என்ன ஆக்குங்க, சீசராக்குங்கன்னு சொல்கிறார். ஏன் சீசராக்க சொல்கிறாருன்னா அவங்களுக்கு தான் கிறிஸ்தவங்கன்னு பேரே வரும். அப்போஸ்தலர் 11:26 சீசர்களுக்கு முத கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வழங்கிட்டு இயேசுவின் சீசர்களுக்கு. யூதர்கள் இஸ்ரேல் ஜனங்க இயேசுவின் சீசர் அல்ல, அவங்க மோசேயின் சீசர்னு சொல்லி அவங்க வாயாலே சொன்னாங்க. யோவான் 9ஆம் அதிகாரத்தில் 27-28 அந்த குருடனை பார்த்து நீ தாண்டா அவன் சீசன், நாங்கள் மோசேயின் சீசர்கள்னு சொன்னாங்க. மோசேயின் சீசர்கள் கிறிஸ்தவங்கள் அல்ல, இயேசுவின் சீசன் தாயா கிறிஸ்தவன். அதனால தான் எல்லாரையும் கிறிஸ்தவங்களாக்குங்கன்னு சொல்கிறாரு. கிறிஸ்தவன் அது அர்த்தம் என்ன? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அதே அபிஷேகத்தை எல்லா மக்களுக்கும் எல்லா ஜாதிக்கும் நான் தர்றேன்னு சொல்கிறாரு. எல்லாரும் அபிஷேகத்துக்குரியவங்களா மாற்றுங்க, சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷம் சொல்லுங்க, எல்லாரையும் சீசராக்குங்க. பிதா குமாரே பரிசுத்தாவி நாமத்தில் என்ன செய்யுங்க, ஞானஸ்நானம் கொடுங்கன்னு சொல்கிறாரு. ஒருத்தன் சொல்கிறான் இப்போ ஒரு புது சபை ஒன்று வந்திருக்கு, ஒன்லி ஜீசஸ் ஒரு சபை, ஏசுவி நாமத்தில் ஞானஸ்நானம் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு வசனம் சொல்கிறாங்க. அப்போஸ்தலர் 2:38 ஏசுவி நாமத்தில் கொடுங்கன்னு பேதுரு சொன்னதாக இருக்குது. அது வசன உண்மை தான், ஆனால் முழு உண்மை இல்லை, முழு உண்மை கிடையாது. இயேசுவையே யூதர்கள் பிடிக்காது, அறியாது, கொலகார பாவின்னு சொன்னதுனால அவர் பேரால் பெறுங்கன்னு சொல்லி சொன்னானே தவிர, கொடுக்கும்போது இந்த கட்டளை பேதுரு பெற்றதுனால, நேரடியாக பெற்றதுனால பிதா குமாரே பரிசுத்தாவின்னு தானே கொடுத்துருக்கணும். நேரடியாக பெற்றவன்ல அவன் எப்படி பல்ட்டி அடிப்பான்? இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 48 இதே பேதுரு அங்கே வேறு விதமாக சொல்கிறான். கர்த்தருடைய நாமத்தில் கொடுங்கன்னு சொல்கிறான். கர்த்தருடைய நாமத்தில் அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கன்னு சொல்கிறான். ஏன் மெண்டல் பிடிச்சிருச்சா, லூசு ஆயிடுச்சா? இயேசுவை கர்த்தர்ன்னு நீங்கள் புறஜாதிக நம்புங்க, கர்த்தர்னா கடவுள் நம்புங்க, அந்த பேரால் ஞானஸ்நானம் வாங்க, அந்த அர்த்தம் தான். கொடுக்கும்போது பிதா குமாரே பரிசுத்தாவியில் தான் கொடுத்துருப்பான். ஏன்னா அவனுக்கு நேரடியாக கட்டளை பெற்றவன். அதனால குழந்தை ஞானஸ்நானம், இயேசுவின் ஞானஸ்நானம், அந்த ஞானஸ்நானம். இன்னொன்று சொல்கிறேன், அப்போஸ்தலர் 8:12 புருஷரும் ஸ்திரீகளும் விசுவாசித்த போது ஞானஸ்நானம் பெற்றாங்கன்னு இருக்கு. அது எந்த நாமத்தில் பெற்றாங்கன்னு அங்கே சொல்லலை. விசுவாசித்த உடனே ஞானஸ்நானம் அப்படின்னா எந்த நாமமும் இல்லாமல் ஒரு ஞானஸ்நானத்தை நீ கொடுப்பியா? ஒரு சபை ஆரம்பி. அங்கே கந்தகே மந்திரிக்கு பிலிப்பு ஞானஸ்நானம் கொடுக்குறான், எந்த நாமத்தில் கொடுத்தான்னு நாங்கள் சொல்லலை. அப்போ ஒன்றுமே இல்லாமல் சும்மா முக்கி போன்னு சொல்லு ஒன்று ஆரம்பிச்சிரு. ஏன் முட்டா பையனே இந்த மாதிரி அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறலாம் விட்டுட்டு ஏசு என்ன சொன்னார்? அவர் தான் நம்ம கோல் மாடல். அவங்க ஒருத்தன் அப்படி சொல்லுவான், ஒருத்தன் அதான் 4 சுவிசேஷம் அதுக்கு தானே இருக்குது. ஒன்றை விடுறது ஒன்றை எழுதுறான், ஒன்றை விட்டதை ஒன்று தொடுறான், ஒன்றை மறைச்சது இன்னொன்று வெளிப்படுத்துகிறான். 4 சுவிசேஷம் ஒரே சரித்திரம் தானே. ஏன் 4 பேர் எழுதணும்? 4 படித்தாதான் புல் காஸ்பல், பூரண சத்தியம். அந்த மாதிரி நிருபங்களில் அங்கே ஒன்று இருக்கும், இங்கே ஒன்று இருக்கும், இங்கே ஒன்று இருக்கும், அங்கே ஒன்று இருக்கும். ஏசு என்ன சொன்னார்னு பாடுறா. அவர் தானே நமக்கு தலைவர், அவர் தானே நமக்கு எஜமானே, அவர் தானே நம்ம மத்தியஸ்தரே. அவன் சொல்கிறான் இப்போ நீ முட்டா பையங்க நீங்கள் நிறைய போயிருக்காங்க. ஏசு தான் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுங்க. கொடுத்துட்டு என்ன சொல்கிறாரு? நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும்
அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணு. உபதேசம் பண்ணுங்கன்னு சொல்கிறார். நான் கட்டளையிட்டேன். கவனிங்க, மோசே கட்டளையிட்டதுன்னு சொல்லலை, பழைய ஏற்பாடு 10 கட்டளையை சொல்லலை, நான் உங்களுக்கு கட்டளையிட்டேன். இயேசுவாகிய தேவகுமாரன் நமக்கு சொன்ன சத்தியம் முழுவதும் கட்டளை தான். அந்த கட்டளையை என் பிதா கிட்ட இருந்து நான் பெற்றுக்கொண்டேன்னு சொல்கிறாரு. அவர் கட்டளை கூட கிடையாது, சொல்ல போனால் பிதாவாகிய தேவனுடைய கட்டளை. யோவான் 12ஆம் அதிகாரத்தில் 49:50 போட்டிருக்கு, நான் என்ன பேசணும் என்ன சொல்லணும் என்று அவரே என்னை கட்டளையிட்டாரு, என் சுயமாக நான் சொல்லலேன்னு சொல்கிறாரு. அந்த கட்டளையத்தான் ஏன் கட்டளைன்னு சொல்கிறார். ஏன் அப்படின்னா பிதாவுடையதெல்லாம் என்னுடையது, அதனால் என்னுடையதுன்னு சொல்கிறேன்னு சொல்கிறாரு. விளக்கம். லேலுயா. ஆமாம். என் வீட்டை என் மகன் வீடுன்னு சொல்லக்கூடாதா? என் பேரில் வீடு இருக்கு, என் ஐசக்கு மகன் வந்திருக்கான் மூத்தவன், என் வீடுன்னு சொல்லலாம்ல, அவன் சொல்லலாம், தப்பு இல்லை, சொல்லலாம். தேவனுடைய கட்டளையே தேவகுமாரன் கட்டளைன்னு சொல்லலாம். தேவன் இயேசுவை அனுப்புனதுனால அவருக்கு அப்போஸ்தலன்னு பேர். எபிரேயர் 3:1 போட்டிருக்கு. தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வசனங்களை சொல்றாரு. அவர் தேவனால் அனுப்பப்பட்டதுனால முதல் அப்போஸ்தலர் இயேசு கிறிஸ்து தான். அவர் கட்டளையிட்டதுனால, உபதேசம் பண்ணுங்கன்னு சொன்னதுனால, அவர் அப்போஸ்தலன்னு இருக்கிறதுனால அப்போஸ்தல உபதேசம்னு சொல்கிறோம். ஐயா இதுதான் ஐயா, சீசர்கள் கிடையாது, முதல் அப்போஸ்தலர் இயேசு. ரெண்டாவது இவர் ஸ்தானத்தில் ஜெராக்ஸ் காப்பி மாதிரி ஒரிஜினல் இயேசு, இயேசுவை காப்பி அடித்து ஜெராக்ஸ் மாதிரி நம்ம ஒரு ஜெராக்ஸ் எடுக்கிற மாதிரி இயேசு ஒரிஜினல் அப்போஸ்தலர். இவரை போல அப்போஸ்தலர்களை உருவாக்கி லூக்கா 6ஆம் அதிகாரம் 13 படி அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பேரிட்டார். பேரிட்டவங்களை உலகம் முழுவதும் போய் சர்வ சிருஷ்டிக்கு இந்த உபதேசத்தை பண்ணுங்கன்றார். உபதேசம் பேதுரு சொன்னால் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 14 எழும்பி அவன் பிரசங்கம் பண்ணும்போது 3000 யூதர்கள் கிறிஸ்தவங்களாக மாறினாங்க. அந்த உபதேசம் தான் அப்போஸ்தல உபதேசம். அதில் 42 போட்டிருக்கு, அப்போஸ்தலர் 2:42. அவர்கள் அப்போஸ்தல உபதேசத்துலேயும் அந்நிய ஒன்றியத்துலேயும் அப்பம் பிக்கிறதுலையும் ஜெபம் பண்ணுறதுலையும் உறுதியாக இருந்தாங்க. 47ஆம் வசனத்தில் ரட்சிக்கப்பட்டவங்களை கர்த்தரை அனுதினமும் சபையில் சேர்த்துக்கிட்டு வந்தாருன்னு முடியுது. அந்த சபை தான் சர்வசங்க சபையாகிய பரலோகத்தில் சேர்க்கப்படுறாங்க. எழுத்தின்படி இங்கே சபை கிடையாது. எழுத்தின்படி கட்டடமோ ஒரு கோயிலோ ஒரு சிலுவையோ சபை அல்ல. சர்வசங்க சபை பரலோகத்தில் இருக்கு. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் 23, 24 இருக்கு. அதில் மெம்பர் ஆகு, அதில் உன் பேர் எழுதணும். அந்த பரலோகத்தில் உன் பேர், அதான் லூக்கா 10:20 சொன்னார், பரலோகத்தில் உங்கள் பேர் எழுதுனதுக்காக சந்தோஷப்படுங்கன்னு சொன்னார். அங்கே எழுதணும், அங்கே மெம்பர் ஆகணும், அங்கே நீ சேர்க்கப்படணும். பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளே நாடணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடணும். அப்பொழுது இந்த உலகத்தில் உள்ள வரைக்கும் உனக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படுவியா. இவ்வளோ தான் தேவனுடைய கட்டளை. இயேசு கட்டளையிட்டார், அதுதான் இயேசுவின் உபதேசம், அதான் அப்போஸ்தல உபதேசம். இன்னைக்கு உள்ள சபைகள் அதை பின்பற்றாதனால எழுப்புதலே இல்லாமல் போயிடுச்சு. பேதுரு அந்த எழுப்புதல் அந்த செய்தி சொன்னதுனாலே, உபதேசம் சொன்னதுனாலே ஆரம்பத்தில் பெந்தேகோஸ்து நாளில் எழுப்புதல் உண்டாச்சு. இன்றைக்கி ஏன் எழுப்புதல் இல்லைன்னா அந்த உபதேசம் இப்போ இல்லை சபைகளில். அப்போஸ்தல உபதேசம்னாலே என்னன்னு கேட்குறான். அப்போஸ்தலர்கள்லாம் செத்துட்டாங்கல்ல இப்போ 1ஆம் நூற்றாண்டுலையே. இயேசு ஒரு அப்போஸ்தலன்னு தெரியல. இன்றைக்கி அப்போஸ்தல உபதேசத்தை எவனும் சொல்கிறது இல்லையா. தயவு செய்து தேவ பிள்ளைகளே, சபை பக்தி விருத்திக்கு அப்போஸ்தல ஊழியத்தை ஆரம்பித்தார். படிக்க அதை முடிக்கிறேன். 1 கொரிந்தியரில் 12ஆம் அதிகாரத்தில் 28 படிக்க. 1 கொரிந்தியர் 12:28. தேவனானவர் சபையிலே முதலாவது என்ற வார்த்தையை கவனிங்க. முதலாவது அப்போஸ்தலரையும், இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும், மூன்றாவது போதகர்களையும், பின்பு அற்புதங்கள் பலவிதமான பாஷைகள் அதிகாரங்கள் எல்லாம் நியமித்தார் சபை பக்தி விருத்திக்கு.
இந்த முதலாவது உள்ளதே இன்னைக்கு இல்லாமல் போச்சு ஐயா. கிணற காண்டாம்னு ஒருத்தர் ரிப்போர்ட் கொடுத்த மாதிரில இருக்கு. இந்த அப்போஸ்தல உபதேசமே இன்னைக்கு சபைகளில் இல்லை. சிலர் அப்போஸ்தலன்னு பேர் வச்சிருக்கான், அப்போஸ்தல உபதேசத்தை சொல்லாமல் பழைய ஏற்பாட்டையே தூக்கி பிடிக்கிறான். 1.5 மணி நேரம் பழைய ஏற்பாட்டையே சொல்கிறான் ஐயா. அவன் பேர் என்ன? அப்போஸ்தலன். அதனால் அவன் ஒரிஜினல் அப்போஸ்தலன் இல்லை. தங்களை அப்போஸ்தலன் சொல்லியும் அப்போஸ்தலராக இல்லாமல் பிசாசின் ஊழியர்களாக இருக்கிற வெளிப்படுத்த 2 போட்டிருக்கு. அந்த மாதிரி கள்ள ஊழியர்கள் இருப்பாங்கன்னு அங்கே போட்டிருக்கு. அப்போஸ்தலன் கிடையாது, ஆனால் அப்போஸ்தலன் பேர் வச்சுருக்கான். இப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள் கிறிஸ்துவின் வேஷத்தை அப்போஸ்தலர் வேஷத்தை தரிச்சிருக்கிறாங்க. அவன் சொல்கிற இயேசு வேறொரு இயேசு, அவன் சொல்கிற சுவிசேஷம் வேறொரு சுவிசேஷம், அவன் ஆவியில் பேசி அந்நிய பாஷை பேசுகிறதுலாம் வேறொரு ஆவி. அதுலேயே 4ஆம் வசனத்தில் இருக்கு. 2 Corinthians 11 நான் சொல்கிறேன். சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது போல 3ஆம் வசனம், உங்கள் இருதயம் கிறிஸ்துவ விட்டு பிரிஞ்சு விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கேன்னு சொல்லிட்டு தான் 4ஆம் வசனத்தில் எப்படி கெடுக்கப்படும்னா வேறொரு இயேசு, வேறொரு சுவிசேஷம், வேறொரு ஆவி. 13ஆம் வசனத்தில் அதை சொல்கிறவன் முழுவதும் அந்த மாதிரி நாயிக பிசாசின் ஊழியர்கள். கவனம் கவனம், எச்சரிக்கை. 4 சுவிசேஷங்கள் உங்களுக்கு ஃபவுண்டேஷனாக இருக்கட்டும், நிருபங்கள் சுவராக இருக்கட்டும், வெளிப்படுத்துகிற விசேஷம் கோபுரமாக இருக்கட்டும், உச்ச கோபுரமாக இருக்கட்டும். இதுதான் கிறிஸ்து அதுக்கு மூளைக்கல்ல இருக்கு ஃபவுண்டேஷன் அதிகாரம். 1 Corinthians 3:11 போடப்பட்ட அஸ்திவாரமாகிய இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் வேற எந்த அஸ்திவாரத்தையும் உங்களால் போடக்கூடாதுன்னே இருக்கு. அஸ்திவாரம் இருக்கும்போது வேற அஸ்திவாரம் எதுக்குடா போடுறேன்? அதனால தான் கண்மலையில் வீடு கட்டுறவன் புத்தி உள்ளவன், மணலில் கட்டுறவன் புத்தி இல்லாதவன் சொன்னார். அந்த கண்மலை கிறிஸ்துவே. மணல் மனுஷனை குறிக்கும், மனுஷனை ஃபவுண்டேஷனாக வச்சுருக்கான். எப்படி மார்ட்டின் லூதர் எங்கள் தலைவர், போப்பு தான் எங்களுக்கு அப்பா, பெந்தேகோஸ்து மூத்த போதவர் இவர், இங்கே ஏஜி சபைகளுக்கெல்லாம் இவர் தலைவர். 15ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு வந்த ஸ்தாபனங்களை தலைவர்களை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்காயா இன்னைக்கு. விளங்கவா செய்யும்? 1ஆம் நூற்றாண்டில் இயேசு தொடங்கப்பட்ட சபை பாதாள வாசல் அதை மேற்கொள்ளாது. லேலுயா. அதுக்கு தலைவர் இயேசு, தலைமையிடம் பரலோகம். அவரால் நியமிக்கப்பட்ட ஆதி அப்போஸ்தலர்கள் நமக்கு வழிகாட்டிகள், நிருபங்கள் தான் பாடங்கள். தயவு செய்து பழைய ஏற்பாட்டுக்கு புதிய ஏற்பாட்டுக்கு வித்தியாசத்தை புரிஞ்சு இனிமேலாவது இந்த புத்தாண்டில் கண்கள் திறந்து தெரிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்க. இயேசு வரப்போகிறார் சீக்கிரம். ஜனவரி 7ஆம் தேதி நம்ம சந்திப்போம். வருஷத்திலே முதல் வாரத்திலே சந்திப்போம். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. மத்தேயு 28 அதிகாரம் நிறைவு செய்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம். சாலம்